ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. அமிர்தா கல்யாண மண்டபத்தின் மணமகனரை. திருமணத்துக்கு முந்தைய நாள் பிற்பகல் மாப்பிள்ளை வாஞ்சி வஞ்சனை இல்லாமல் தின்றுவிட்டு மல்லாக்க படுத்து கொண்டிருந்தான். அவனுடைய முழு பெயர் வாஞ்சிநாத சுவாமி. அதை சுருக்கி வாஞ்சி என நண்பர்கள் வாஞ்சையுடன் அழைத்து வந்தார்கள். மணப்பெண்ணின் பெயர் கோபிகா, அவனின் காதலி. அவள் அவனை வாஞ்சி என அழைக்க மாட்டாள். அதையும் சுருக்கி வா என முதல் எழுத்தை மட்டும் வைத்து அழைப்பாள். இங்க பாரு வா, நான் வாஞ்சிங்கிற பேர்ல இருக்கிற முதல் எழுத்தை வச்சு உன்னை வான்னு கூப்பிடுறேன். நீ என்னை எப்படி கூப்பிட போற என்றால் அவனை காதலிக்க ஆரம்பித்தவுடன் கோபிகா. கோன்னு கூப்பிடுறேன், உனக்கு ஒன்னும் கோபம் இல்லையே? கோ ஏ கட் என்று பச்சை கொடி காட்டினாள். கல்யாண மண்டபம் வாசலில் கூட வா வெட்ஸ் கோ என்று போர்டு வைத்து விட்டான் வாஞ்சி. கல்யாணத்துக்கு வா என்று சொல்கிறானா இல்லை கோ என்று சொல்கிறானா என பாதி பேர் குழம்பி போய் நின்றார்கள். அமிர்தா கல்யாண மண்டபம் ஊருக்கு வெளியே தேவர் காலனியில் இருந்தது, அசுரர் காலனியில் அல்ல. மண்டபம் வாசலில் அமிர்தா கேட்டரிங் சர்வீசஸ் என்று ஒரு பேனர் இருந்தது. A to Z கல்யாண சர்வீசஸ் என்று இருந்தது. ஏயில் ஆரத்தி எடுப்பார்கள், இஜட்டில் என்ன செய்வார்கள் என தெரியவில்லை. இரவு 7 மணிக்கு ரிசப்ஷன் ஆரம்பம். இப்பொழுது மணி 4. கொஞ்சம் கொஞ்சமாக உறவினர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். வாஞ்சியின் சித்தப்பா குடும்பம் பெட்டிகளுடன் நுழைந்தது. என்ன இது, ஊருக்கு இவ்வளோ வெளியில இருக்கு மண்டபம்? என் வீட்டுல இருந்து வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன் இந்த மண்டபத்தை எடுத்த என்று அழுத்து கொண்டார் சித்தப்பா. வேற மண்டபம் கிடைக்கல என்றார் வாஞ்சியின் அப்பா. சுத்திலும் பாம்பு நிறைய இருக்கும் போல இருக்கே, கடிச்சு தொலைச்சா என்ன ஆகுறது? ஒன்னும் ஆகாது. மண்டபம் பேரை பாரு, அமிர்தா கல்யாண மண்டபம். சித்தப்பா கோபத்துடன் உள்ளே போனார். நடுக்கூடத்தில் துண்டை விரித்து சாய்ந்தார். மேலே மின் விசிறியிலிருந்து சரியாக காற்று வரவில்லை. நேராக மண்டப மேனேஜர் ரூமுக்கு போனார். சார் என்று கூப்பிட்டார். என்ன? மூணாவது ஃபேனு ஸ்பீடா ஓடல. ரெகுலேட்டரை பிடிச்சு வேகமா திருகுங்க. திருகுனேன், ரெகுலேட்டரை விட ஃபேன் ஸ்லோவா சுத்துது. ஃபேனுக்கு பக்கத்துல போங்க சார், அதுக்கு தூக்குல தான் தொங்கணும். அட போயா என்று வாசலுக்கு போனார் சித்தப்பா. ஒரு தண்ணீர் லாரி வந்திருந்தது. லாரிக்காரர் சித்தப்பாவிடம் பேச ஆரம்பித்தார். போயிடாதீங்க சார், நைட்டு டின்னர் சூப்பரா இருக்கும். ருமாலி ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் அமிர்தா கேட்டரிங்ல நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா, சீரியல் லைட் போடுறவனை கேளுங்க, இதே தான் சொல்லுவாரு. ஆக மொத்தம் மண்டபம் புக் பண்ணவங்க கணக்குல அந்த ஏரியா வாசிகள் அனைவரும் ஏப்பம் விட்டு கொண்டிருந்தார்கள் என்று புரிந்தது. வாஞ்சிக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. பார்த்தான். கோபிகா தான் அனுப்பியிருந்தாள். என்ன பண்றவா? சும்மாதான் படுத்துக்கிட்டு இருக்கேன் கோ. இன்னும் ரெடியாகலையா? 7 மணிக்கு ரிசப்ஷன். ஆயிடுவேன். சரி, சும்மா சும்மா மெசேஜ் அனுப்பாதவா, நீதான் இப்ப அனுப்புனக்கோ. சரி வா, மேடையில சந்திக்கலாம். வாஞ்சியின் அம்மா வந்தாள். டேய், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க என்றாள். உயரமாக ஒருவர் வந்தார். வாஞ்சியிடம் கையை நீட்டினார். நான் சாரங்கர், கோபிகாவோட மாமா. போலீஸ்ல டிஎஸ்பியா இருக்கேன். அப்படியா? நான் உங்களை எந்த சிக்னல்லையும் பார்த்ததே இல்லையே. மீசை இல்லாத பால்வடியும் முகத்துடன் சிரித்தார் அந்த போலீஸ். நான் கிரைம் பிரான்ச். பொய் சொல்லாதீங்க சார், டைம் பிரான்ச் மாதிரி இருக்கீங்க. சிவில் ட்ரெஸ்ல இருக்கேன்னு பார்க்க வேணாம். வண்டியில யூனிஃபார்ம் இருக்கு, வாக்கி டாக்கி கூட இருக்கு. எப்போ வேணாலும் போலீஸா மாறுவேன். கூறிவிட்டு அவர் போய்விட்டார். அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள். என்னடா சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க, போய் ஷேவ் பண்ணிக்கோ, குளி. ஆஹா, நான் ஷேவ் பண்ணிக்கிறதா? அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கேன். என்னடா, உனக்கு பதிலாக வேற யாராவது ஷேவ் பண்ணிப்பாங்களா? இதுக்கு கூடவா சேவகர்கள் வச்சிருக்க? இல்லம்மா, பியூட்டி பார்லர் போக போறேன். பியூட்டி பார்லரா? உங்க அப்பா கல்யாணத்துல இதெல்லாம் பண்ணிக்கவே இல்லடா. கிணத்தடியில அவரே குடத்துல தண்ணியை சேந்தி சேந்தி குளிச்சாரு. பத்தாததுக்கு குடத்தை கிணத்துக்குள்ள வேற போட்டுட்டாரு. அம்மா, நான் இன்னைக்கு பண்ணிக்க போறது ஃபுல் பாடி மேக்கப். ஸ்டீம் பாத் கொடுக்க போறாங்க. இந்த பாத்ரூம்ல எதுடா ஸ்டீம் பாத் வசதி? இங்க வசதி இல்லைன்னு தெரியும், அதனால நான் பியூட்டி பார்லருக்கே போறேன். அவங்களே கார் அனுப்பி பிக்கப் பண்ணிப்பாங்க. கொஞ்ச நேரத்துல கார் வந்துடும். வாஞ்சியின் போனில் வாட்ஸ்அப் மெசேஜ் டோன் கேட்டது. கோபிகா. எப்போ பியூட்டி பார்லர் போற? இதோ இப்போ கார் வந்துடும். உன் பிளான் என்ன? எனக்கு இங்கேயே ஒரு டீம் வருது, பார்த்து பண்ணு. மூஞ்சிய குரங்கு மாதிரி பண்ணிடுவாங்க. டீம் எங்க இருந்து வருது? வண்டலூர்ல இருந்து. வெரி குட். முடிஞ்சா மேடையில கொஞ்சம் வெக்கப்படு. மறுபடியும் அறைக்குள் நுழைந்தான் வாஞ்சி. அம்மா வெளியே போய்விட்டாள். யாரோ கதவை தட்டினார்கள். பார்த்தான். குடுமையுடன் நெற்றியில் விபூதியுடன் ஒரு சாஸ்திரிகள் நின்று கொண்டிருந்தார். நீங்க என்றான் சந்தேகத்துடன் வாஞ்சி. நான் சாஸ்திரி வாத்தியார். வாத்தியார்னா? ஓ, கோச்சா? ரவி சாஸ்திரியா? இது பெவிலியன் ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்ல, மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸிங் ரூம். உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிற புரோகிதர்னா ஒரு சின்ன உபகாரம் பண்ணணும். என்ன? அவசரமா பாத்ரூம் வருது, உங்க பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா. இல்ல கொஞ்சமா தான். சரி, இந்த ஹேண்ட்பேக்கை உங்க பின்னால இருக்கிற மேஜையில வச்சுட்டு போறேன்.
உள்ள செல்போன் இருக்கு. செல்போன் உள்ள கொண்டு போகலாமே. நிறைய பேர் அங்கிருந்து ஸ்டேட்டஸே போடுறாங்க. இல்ல பாத்ரூம் மடி இல்ல. என்ன சார், நிறைய பேர் மாடிப்படி மாதிரி அதுல உட்கார்ந்துகிட்டு டெக்ஸ்ட் பண்றாங்க. கைப்பையை மேஜையில் வைத்துவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தார் சாஸ்திரிகள். அரைவாசலில் நிழல் ஆடியது. சார், பியூட்டி பார்லர் இருந்து வர்றோம். கார் ரெடி, புறப்படலாமா? சரி என்ற வாஞ்சி கோபிகாவுக்கு மெசேஜ் அனுப்பினான். கார் வந்துருச்சு, பியூட்டி பார்லர் போறேன். ஆழ்ந்த அனுதாபங்கள். பதில் மெசேஜ் வந்தது. யாருக்கு? பியூட்டி பார்லர்காரங்களுக்கு. வண்டியில் ஏறினான் வாஞ்சி. பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த சாஸ்திரிகள் பையுடன் வெளியே வந்தார். 1/4 மணி நேரத்தில் 2 பேர் வந்தார்கள். மணமகன் அறையில் எட்டி பார்த்தார்கள். யாரும் இருக்கவில்லை. மணமகள் அறைக்கு போனார்கள். மாப்பிள்ளை இங்க இருக்காரா? இல்லையே, பியூட்டி பார்லர் இருந்து வண்டி வந்தது, கிளம்பிட்டாரு. பியூட்டி பார்லரா? நாங்க தான் பியூட்டி பார்லர் இருந்து வர்றோம். யாருங்க விசிட்டிங் கார்டு? இங்க பாருங்க. அப்போ மாப்பிள்ளையை கூட்டிட்டு போனது யாரு? கோபிகா குழப்பத்துடன் நின்றாள். அவளின் போன் ஒலித்தது. ஹலோ என்றாள். புது பொண்ணே, உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்றது ஒரு கட்டை குரல். யார் நீங்க? உன்னோட வருங்கால கணவனை கடத்தினவங்க. கடத்தினீங்களா? எதுக்கு? கொலை செய்ய. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வாஞ்சிய கொல்ல போறோம். பகுதி 2. வாஞ்சிய கொல்ல போறோம் என்ற போன் செய்தியை கேட்டு ஆடிப்போனாள் கோபிகா. ஐயோ, கொலையா? ஆமா, சாகும் வர கொலை என்றான் போன் செய்த ஆசாமி. நீ நாசமா போகிற. அவரை எதுக்குடா கொல்றீங்க? எனக்கு தெரியாது. கடத்தணும், உனக்கு போன் பண்ணி சொல்லணும், அவ்வளவுதான் பாஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. போனை கட் செய்தான் அவன். மாமா, பலமாக கத்தினாள் கோபிகா. டிஎஸ்பி மாமா வேகமாக ஓடி வந்தார். மாமா, மாப்பிள்ளைய கடத்திட்டாங்க. மாப்பிள்ளை செவப்பா இருக்கிறப்பவே சந்தேகப்பட்டேன். செம்மரம்னு நினைச்சு கடத்திட்டாங்க போல இருக்கு. மாமா, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அவரை கொல்ல போறாங்களாம். நீங்க டிஎஸ்பி தானே, உடனே ஏதாவது பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துடுறேன். யூனிஃபார்மை மாட்டிக்கொண்டார். ஏதோ பாக்கி இருக்கே என்றார். வாக்கி டாக்கி? எஸ். சோப் கட்டி வாசனையை முகர்ந்து பார்ப்பது போல் வாக்கி டாக்கியை மூக்கருகே வைத்துக் கொண்டார். இப்போ சொல்லுமா. மாப்பிள்ளையை கடத்திட்டதா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஃபோன் பண்ணாங்களா? அந்த எவிடன்ஸ் போதுமே. ஃபோன் நம்பரை வச்சு ஆளை பிடிச்சிடலாம். நம்பர் சொல்லு. கோபிகா நம்பரை சொன்னார். டிஎஸ்பி சாரங்கன் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் செய்தார். ஹலோ, நான் டிஎஸ்பி சாரங்கன் பேசுறேன். ஓவர் ஓவர். நான் எஸ்ஐ பேசுறேன். ஓவர் ஓவர். ஒரு செல்போன் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டாப் அப் பண்ணணுமா சார்? எவ்வளவுக்கு? ஷட் அப். நான் சொல்ற நம்பர் யார் பேரில் இருக்குன்னு உடனே சொல்லுங்க. நம்பரை சொன்னார். சற்று நேரத்தில் அவருக்கு ஃபோன் வந்தது. என்ன? ஃபோன் கிருஷ்ண ராகவன்ற பேர்ல இருக்கா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். அப்பொழுது சாஸ்திரிகள் நுழைந்தார். போலீஸ் சார், என் போனை காணோம். உங்க பேர் என்ன? கிருஷ்ணராகவ சாஸ்திரிகள். கொஞ்சம் விவரிக்க முடியுமா? கிருஷ்ணரை எப்படி விவரிக்கிறது? அதுக்கு பாகவதம் முழுக்க சொல்லணும். நோ, போன் காணாம போனதை பத்தி விவரமா சொல்லுங்க. நான் மணமகன் ரூம்ல பாத்ரூம் யூஸ் பண்றதுக்காக போனேன். அப்போ என் ஹேண்ட்பேக்கை மேஜில வச்சுட்டு போனேன். அதுலதான் என் போன் இருந்தது. அப்போ மாப்பிள்ளையை பார்க்க யாரோ வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? அப்ப நான் பாத்ரூம்ல இருந்தேன். அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? ஓ சாரி. வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? அப்ப கதவு மூடி இருந்துச்சு, குரல் மட்டும்தான் கேட்டுச்சு. அவங்க குரலை மறுபடியும் கேட்ட அடையாளம் சொல்லுவீங்களா? பாத்ரூம்ல இருந்தா சொல்லுவேன் சார். அந்த பாவிங்க தான் என் செல்போனை திருடிட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து தான் கோபிகாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. நாளைக்கு வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும். எதுக்கு சார்? கல்யாணத்தை நடத்தி வைக்க. மாப்பிள்ளையை தான் காணோமே. நான் கண்டுபிடிச்சிருவேன். எல்லாரும் கவனிங்க. மாப்பிள்ளை காணாம போனது கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. சரி என்றாள் கோபிகா. கல்யாண மண்டபத்து நடு ஹாலுக்கு வந்தார் சாரங்கன். அட்டென்ஷன் ப்ளீஸ். மாப்பிள்ளை அவசர வேலையா கொலகாரம்பேட்டை வரைக்கும் போயிருக்காரு. வர்றதுக்கு ராத்திரி 1 மணி ஆகலாம். ரிசப்ஷன் கண்டிப்பா நடக்கும். ராத்திரி 2 மணிக்கு நடக்கும். எல்லாரும் அமைதியா உட்காந்துருங்க. ராத்திரி 2 மணிக்கு புஃபே டின்னர் உண்டு. அனைவரும் போய் இருக்கையில் அமர்ந்தார்கள். வாஞ்சியை ஏற்றிக்கொண்டு வந்த வேன் வேகமாக போய்க் கொண்டிருந்தது. ஓட்டுபவன் ஒருவன், அதை தவிர பின்னால் இன்னொருவன். பாஸ், அட்ரஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க என்றான் பின்னால் இருந்தவன் போனில். பாஸ் விலாசம் சொன்னார். டே, 0.8 நான் சொல்ற ரூட்லயே போடா. அதென்ன 0.8 என்று கேட்ட வாஞ்சி, நாங்க எல்லாம் அப்ரெண்டிஸ் ரவுடிங்க. பெர்மனண்ட் ஆனாதான் 1 2ன்னு நம்பர் கொடுப்பாங்க. அது வரைக்கும் டெசிமல் நம்பர் தான். நான் 0.7, வேன் ஓட்டுறவன் 0.8. வாஞ்சி தன் செல்போனை கையில் எடுத்தான். கையில போன் வேற வச்சிருக்கியா? ஆபத்தாச்சே. அதை என்கிட்ட கொடு என்று வாங்கி கொண்டான் 0.7. பிறகு வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணு, எச்ச துப்பணும் என்றான். வண்டி வேகம் குறைந்தது. ஜன்னல் கண்ணாடியை இறக்கினான். வெளியே கழுத்தை நீட்டினான். முடிஞ்சது, வேகமா போ என்றான். பாஸ் மறுபடியும் போன் செய்தார். 0.7 எடுத்து பேசினான். பிறகு வாஞ்சியை நோக்கி திரும்பினான். உனக்கு கொலைக்கான டைம் ராத்திரி 12. கொலை செய்ய சில ப்ராப்பர்ட்டிஸ் வரணுமா?
நிறைய டைம் இருக்கு. அது வரைக்கும் நீ வேன்ல தான் இருக்கணுமா? யோ, பொழுது போகலையா என்றான் வாஞ்சி. அதனால தான் பாஸ் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. இந்த வெயிட்டிங் டைமை ஃப்ளாஷ்பேக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாரு. நீ உன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லலாம். அதில் பாஸும் அவர் கோஸ்டியும் கூட வரணுமா? சரி என்ற வாஞ்சி ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பித்தான். 2 மாதங்களுக்கு முன்பு கோபிகா தன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்தாள். சற்று நேரத்தில் வாஞ்சியின் பைக் வந்தது. பின்னால் அமர்ந்தாள். 5 நிமிடத்தில் உதயம் தியேட்டர் ஸ்டாப்பில் இறங்கி கொண்டாள். நான் கோபமா இருக்கேன் என்றாள். என்ன கோபம்? எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது? எப்போ நம்ம கல்யாணம்? நானா வேணான்னு சொல்றேன். நீதான் ஏதோ காரணம் காட்டி தள்ளி போட்டுக்கிட்டே வர்ற. சம்பள பிரச்சனையை காட்டி காலம் கடத்துற. அழுத்து கொண்டான் வாஞ்சி. ஆமா, நான் அப்படிதான். இங்க பாருக்கோ, நம்ம 2 பேர் அப்பா அம்மாவும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. நீ மனசு வச்சா போதும். கம்பெனி கார் வந்தது. 7 பேர் அமரக்கூடிய பெரிய செடான். கதவை திறந்து விட்டான் டிரைவர். திரு, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெயில்ல நின்றுட்டு இருந்தீங்களோ என்றான் கோபிகாவை பார்த்து. அதெல்லாம் இல்ல, முகம் எல்லாம் வாடி போச்சு. ஏசியை கொஞ்சம் கூட்டட்டுமா? வேணாம், போலாம். அடுத்தடுத்த 6 பெண்கள் காரில் ஏறிக்கொண்டார்கள். கண்ணாடி வழியாக கோபிகாவை பார்த்தான் திரு. அழகாக இருந்தால். மாநிறம், நாசி எடுப்பாக இருந்தது. பால்பாயின் பேனாவின் முனையை விட சிறியதாக ஒரு சில்வர் பொட்டு வைத்திருந்தாள். 1/2 மணி நேரத்தில் அந்த பிபிஓ அலுவலகத்தை அடைந்தது கார். 7 மணி வரை வேலை சரியாக இருந்தது கோபிகாவுக்கு. பிரேக் அடிக்க கேன்டீனுக்கு போனாள். வாஞ்சிக்கு ஃபோன் செய்தாள். சொல்லு என்றான் வாஞ்சி. சொல்லிட்டேன். ஒரு மசால் தோசையும் சாம்பார் வடையும் சொல்லிட்டேன். அடி பாவி, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லு. இங்க பாரு, நான் 50,000 சம்பளம் வாங்குறேன், நீ 30,000 வாங்குற. இதனால பின்னால யூகோ பிரச்சனை எல்லாம் வரும். நீ 60,000 சம்பளம் வாங்குற வேலைக்கு போ, உடனே கல்யாணம். மை டியர் கோ, நீ வேணும்னா உன்னோட சம்பளத்தை 20,000 குறைச்சிக்கோயேன். நீ முயற்சியே எடுக்கிறது இல்ல. அண்ணா, கொஞ்சம் சட்னி. என்ன? இங்க வெயிட்டர் கிட்ட. வெயிட்டர் தேங்காய் சட்னி கொண்டு வந்தார். உனக்கு பைக் ஓட்டுறனே, அந்த டிரைவர் வேலைக்கு 20,000 சம்பளம் கூட. உன்னை விட அதிகம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். சே, போடா. சிஸ்டர் என்றார் வெயிட்டர். இங்க போன்ல என்றாள் கோபிகா. இரவு 12 மணி. வேலை முடிந்து 7 பெண்கள் காரில் ஏறினார்கள். கோபிகா நடு இருக்கையில் அமர்ந்தாள். அவளை திரும்பி பார்த்தான் டிரைவர் திரு. குட் மார்னிங் என்றான். இது நடு ராத்திரி. அடுத்த நாள் பிறந்துருச்சு என்று கூறி சிரித்தான் திரு. கோபிகா ரசிக்கவில்லை. ஒவ்வொருவராக 6 பெண்களும் இறங்கி விட்டார்கள். கோபிகா மட்டும்தான் அமர்ந்திருந்தாள். மேடம், மேல நிலா பாத்தீங்களா? நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. இந்த நிலா சாட்சியா ஒன்னு சொல்றேன். வேணா. ஐ லவ் யூ மேடம். பகுதி 3. என்ன சொன்ன என்றாள் கோபிகா. ஐ லவ் யூ என்றான் திரு. வண்டியை நிறுத்து, இறங்கிக்கிறேன். நீ தப்பான ஆளு. 2 வருஷமா லவ் பண்ற. நான் லாங்ல லவ்ல இருக்கேன். லாங் லீவ்ல இருக்கேங்கிற மாதிரி சொல்ற. அதுவும் கேஷுவலா சொல்ற. மேடம், லவ் பண்றது தப்பா? என்ன பண்றது தப்பு? ஏன்? நீ உனக்கேத்த மாதிரி பொண்களை தான் தேடி லவ் பண்ணணும். எனக்கு நீங்க தான். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். யார் அவன்? அவர்னு மரியாதையா சொல்லு. யார் அவரு? அப்படி மரியாதையா சொல்லு. அவனை இப்பவே காட்டுறேன். உதயம் தியேட்டர் வந்தது. வண்டியை நிறுத்தினான் திரு. இரவு 12:30 ஆகி இருந்தது. அதோ அங்க இருக்காரே, அவர்தான். பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கானே, அவனா? அவனுக்கு அங்காடி தெருக்காலத்திலே கல்யாணம் ஆயிடுச்சு. அங்க பைக்ல நிக்கிறாரு பாரு. அவள் காட்டிய திசையில் பார்த்தான் திரு. பைக்கில் காத்து கொண்டிருந்தான் வாஞ்சி. அவர்தான் என் லவ்வர். எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. கொஞ்சம் இரு என்று கோபிகா இங்க வா வா என்று வாஞ்சியை கூப்பிட்டாள். வாஞ்சி அருகில் வந்தான். இவரு எங்க கேப் டிரைவர் திரு. பேரை சொல்லு என்றான் வாஞ்சி. பேரே அவ்வளவுதான். பேரும் அரைகுறை, ஆளும் அரைகுறை. இதை கேட்டதும் திருவின் முகம் சிவந்தது. அந்த மெல்லிய விளக்கு வெளிச்சத்திலும் தெரிந்தது. திரு, நான் சொன்னேன் இல்லையா, என் லவ்வர் இவர்தான். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்றோம். எனக்கு 2 வருஷம் சீனியர். என் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எல்லாம் இவன் தான் என்னோட அப்பா கையெழுத்தே போடுவான். அப்போ உனக்கு அப்பா முறை ஆகுது என்றான் திரு. வாஞ்சி முறைத்தான். திரு கண்டுகொள்ளவில்லை. கோபிகா பக்கம் திரும்பினான். ஆம்பளைங்க எல்லாம் லவ் ஃபெயிலியரானா தாடி வளர்ப்பாங்க. லேடிஸ், நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன சொல்ற? உங்க லவ் ஃபெயிலியர் ஆக போகுது. கூறிவிட்டு வண்டியை கிளப்பி கொண்டு புறப்பட்டான் திரு. கந்துவட்டி கலிய பெருமாள் வீடு. வாசலில் டயரில் காற்று பிடுங்கி விட்ட 3 ஆட்டோக்களும் 2 டாக்ஸிகளும் நின்று கொண்டிருந்தன. எல்லாமே கடனில் வாங்கி டியூ கட்டாத வண்டிகள். அடியாட்களை விட்டு தூக்கி வந்த வண்டிகள். என்னடா, ஒரு வண்டி குறையுது என்றான் கலிய பெருமாள் வண்டிகளை எண்ணி பார்த்து கொண்டு. அவருக்கு 6 வண்டி அண்ணன் என்ற பட்ட பெயரும் உண்டு. அவர் வீட்டு வாசலில் எப்பொழுதும் டியூ கட்டாத 6 வண்டிகள் நின்று கொண்டிருக்கும். அண்ணா, டேவிட்டோட வண்டியை இன்னைக்கு தூக்கிடலாம்னு பார்த்தோம். ஆனா அவன் டியூவை கட்டிட்டான். சீ, வேற ஏதாவது வண்டியை பாருடா. உலகநாதன் இன்னும் டியூ கட்டல. தூக்குடா வண்டியை. அவன் வண்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக அவனையே தூக்கிட்டு வந்துட்டோம். ஒருவன் போய் உலகநாதனை இழுத்து வந்தான்.
என்னையா டியூ கட்டலையா? வீட்டில் ஒரு விசேஷம் செலவாயிடுச்சு. வண்டி எங்க? ஒரு பிபிஓக்கு ஓடுது. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஓடுதா? அவங்க தான் சிவப்பு கலரில் வண்டி வச்சிருக்காங்களே. இது வேற. டேய், வண்டி இல்லைன்னா என்ன? இவனுக்கு காற்று பிடுங்கி விடுங்கடா. அண்ணே, ஏற்கனவே பிடுங்கி விட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஏதோ மொச்சக்கொட்டை சாப்பிட்ருக்கான் போல இருக்கு. கலிய பெருமாளுக்கு ஃபோன் வந்தது. பேசி முடித்ததும் முகம் பிரகாசம் அடைந்தது. டே நீலமேகம் என்றார். ஒருவன் முன்னால் வந்தான். முடிச்சூர் தாண்டி ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்குதான். ஒரு வயசான கிழவியோட தான். 2 கோடி போகுமா. கிழவி கழுத்துல தலகாணியை வச்சு அமுக்கி முடிச்சுட்டு வீட்டை தூக்கு. தலகாணிய பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சை வச்சு அமுக்குனாலே கிளவி போடும். எப்படியோ காலி பண்ணிடு. சரிண்ணே, ஆனா எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரியே சின்ன வேலை பண்ணுவீங்க? பெருசா ஏதாவது பண்ணணுண்ணே. அதுக்கு நேரம் வந்துருச்சுடா. எனக்கு ஒரு ஜோசியக்காரன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? 42 வயசுல பெருசா புதையல் அடிக்க போகுதான். இப்போ என் வயசு என்ன தெரியுமா? 48 அண்ணன். முட்டாள், இப்போ சரியா 42 நடக்குதுடா. நேத்து கூட என் கனவுல 5 தலை நாகம் வந்துச்சுடா. வந்து, மகனே, உன்னோட 42வது வயசுல உனக்கு புதையல் கிடைக்க போகுதுடான்னு சொல்லிட்டு புதருக்குள்ள போயிடுச்சு. அண்ணே, அப்போ அந்த புதையல் அந்த புதருக்குள்ள தானே இருக்கணும். இருக்கலாம்டா. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியலையே. அடுத்த தடவை கனவுல பாம்பு வந்து பேசுறப்போ ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டுடுங்க. நான் கேட்டுக்கிறேன்னே. இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த உலகுக்கு எரிச்சல் வந்தது. முன்னால் வந்தான். ஐயா, நான் போலாமா? ஏய், எங்க போற? டியூ கட்டுற வரைக்கும் டெய்லி காத்தால 1 மணி நேரம் வந்து இங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு போகணும். உலகு தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். வாசல்ல கொஞ்சம் கருவேல மரம் முளைச்சிருக்கு. டெய்லி வந்து அதை வெட்டிட்டு போ. டேய் குமாரு, இந்த ஆளை கூட்டிட்டு போய் மரத்தை காட்டுடா. உலகுவை வெளியே அழைத்து போய் ஒரு அருவாளை கொடுத்தான் குமாரு. டெய்லி ஒரு மரம் வெட்டணும், வேரோட வெட்டணும். உலகு மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் போது அவனின் நண்பன் நடேசன் பார்த்து கொண்டே போனான். என்னையா, ஏதோ மரம் வெட்டிக்கிட்டு இருக்க? கருவேல மரத்து பட்டையில கஷாயம் போட்டு குடிச்சா கக்குவா இருமல் போயிடுமா. அதான் வெட்டி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். வெட்டு வெட்டு. போன வாரம் ஒருத்தன் இப்படிதான் வயிறு உப்பு சத்துக்கு நல்லதுன்னு ஊமத்தஞ்செடியை வெட்டிக்கிட்டு இருந்தான். வண்டிக்கு டியூ கட்டலைன்னா இப்படிப்பட்ட திடீர் வியாதி வர்றதெல்லாம் சகஜம்தான். எகத்தாளமாக சிரித்து கொண்டே போனான் அவன். அவமானத்தில் குறுகி போய் நின்றான் உலகு. 2 தேங்காய் பன் டி என்று ஆர்டர் செய்தான் உலகு. அந்த பேக்கரியில் எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள் உலகுவும் திருவும். என்னடா திரு, வண்டி எப்படி ஓடுது? கண்டிஷன் நல்லா இருக்குல்ல? ஓடுது. அது சரி, போன மாசம் சம்பளம் பாதி கொடுத்துருக்க. கொஞ்சம் பணம் முடடா. அடுத்த மாசம் கொடுத்துட்றேன். வண்டிக்கு கூட டியூ கட்டல. விடு, உன் வண்டியை ஓட்டுற வேலை கொடுத்துருக்க. இது போதும். ஆனா கல்யாணம் ஆயிட்டாதான் சமாளிக்க முடியாது. கல்யாணமா? உனக்கா? ஆமா, ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். யாரு? நான் பிபிஓ கம்பெனிக்கு வண்டி ஓட்டுறேன்ல, அந்த வண்டியில வர்ற பொண்ணு. அதைத்தான் பார்த்து வச்சிருக்கேன். முடிச்சிடலாம். என்னடா சொல்ற? லவ்ஸா? லவ்ஸ் இல்ல, லவ். நான் மட்டும் பண்றேன். உன் சைடா? ஆமா, மென் சைடு. என் சைடு மட்டும். அவ பேரு கோபிகா. அவளுக்கு ஏற்கனவே வாஞ்சின்னு ஒரு லவ்வர் இருக்கான். வாழ்க வளமுடன் அச்சதையை போட்டு போய்கிட்டே இரு. இது உனக்கு வேணாம். சாரி, அவ எனக்கு தான். பாட்டாளிகளின் பீட்சா தேங்காய் பன் வந்தது. முக்கோண வடிவில் இருந்தது. அதன் நுனியை கடித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தான் திரு. கோபிகாவை எனக்கு கட்டி வைக்கிறதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் என்று உலகுவின் கையை பிடித்து கொண்டான். ஆ என்று கத்தினான் உலகு. என்னாச்சு? ஏன் கத்துற? முழுக்கை சட்டையை முழங்கை வரை இழுத்து விட்டான் உலகு. முன் கையில் கீறல் கீறலாக இரத்த காயங்கள் இருந்தன. என்ன இது? கை 40 பக்கம் ரூல்டு நோட்டு மாதிரி கோடு கோடா இருக்கு. கருவேல மரத்தோட முள்ளு கீறி இருக்கு. எப்படி? கலிய பெருமாள் தெரியும்ல, என் வண்டிக்கு லோன் கொடுத்தவன். டியூ கட்டலைன்னு கருவேல மரத்தை வெட்ட வச்சுட்டான். டியூ கட்டாததுக்கு இப்படி ஒரு டியூட்டியா? திரு சிரித்தான். சிரிக்காத. என்னை நடு ரோட்ல மரத்தை வெட்ட வச்சு அவமானப்படுத்திட்டான் அந்த கலிய பெருமாள். என்ன செய்ய போற? அடுத்த தடவை வெட்டுறது மரத்தை இல்ல, கலிய பெருமாளை. பகுதி 4. நீ 30,000 சம்பளம் வாங்குற, நான் 50,000 வாங்குறேன். நீ 60,000 வாங்கினா நம்ம கல்யாணம். கோபிகா சொன்ன இந்த வார்த்தைகள் வாஞ்சி காதில் ஒலித்து கொண்டே இருந்தன. 60,000 சம்பளத்துக்கு எங்க போறது? திடீரென ஒரு ஐடியா தோன்றியது. கம்பெனி ஹெச்ஆர் கேபினுக்குள் நுழைந்தான். குட் மார்னிங் சார், நான் வாஞ்சி. உட்காருங்க. என்ன விஷயம்? எனக்கு சம்பளம் பத்தல. அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆமா சார், தெரியவே தெரியாது. அவ்வளோ கம்மியான சம்பளம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவ என்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறா. இதே கம்பெனியா? அதிக சம்பளம் வாங்குறான்னு சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சார், நான் கோபிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவ என்னை விட 20,000 சம்பளம் அதிகம் வாங்குறா. அதனால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றான். இப்போ என்ன பண்றது? நீங்க வேணும்னா அவங்க வீட்டு வேலைக்காரியை லவ் பண்ணி பாருங்களேன். கோபிகா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஆனா நான் சம்பளம் அதிகம் வாங்கணுமா? ஹெச்ஆர் நெற்றியை தடவி கொண்டார். எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா எனக்கு கல்யாணம் ஆயிடும். மேரேஜஸ் ஆர் மேட் இன் பே ஸ்லிப். செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளம் கொடுக்க முடியும். கம்பெனி பாலிசி அப்படிதான் சொல்லுது. அடடா,
அப்ப நீங்க சாப்பாட்டுக்கு என்ன சார் பண்றீங்க? வாட்? சாப்பாடு அரிசி எங்க வாங்குறீங்கன்னு கேட்டேன் சார். எங்க வீட்டு அரிசி ரொம்ப குலையுது சார். சரி சரி, நீ அதிகம் குலையாத. உனக்கு என்னதான் வேணும்? சார், நீங்க மட்டும் எனக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுத்தா எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு உங்க பேரை வச்சிருவேன் சார். ஏன்பா, ஏன் இப்படி? அப்பதான் டேன்னு கூப்பிடலாம் என்று சொல்ல நினைத்தான். வாயை மூடிக்கொண்டான். ஒரு பைசா கூட அதிகமா கொடுக்க வாய்ப்பே இல்லை. நீங்க போகலாம். வாஞ்சி தலையை தொங்க போட்டுக்கொண்டு தன் இருக்கைக்கு வந்தான். கோபிகாவிடமிருந்து போன் வந்தது. என்ன பண்ற? கம்பெனில டீல் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதிக சம்பளம் கொடுக்க போறாங்களாம். எதுக்கு? நன்னடத்தைய பாராட்டி. நன்னடத்தையா? ஏதோ சென்ட்ரல் ஜெயில் கைது மாதிரி பேசுறானே. டீல் முடிஞ்சா எவ்வளோ தருவாங்க? 60,000. வாவ், யூ ஆர் கிரேட். அதுவும் இந்த மாசத்துல இருந்தே. கிரேட்? இன்னும் ஏதாவது கிரேட்டா சொல்ல. நீ கிரேட் வால் ஆஃப் சைனா, அலெக்சாண்டர் தி கிரேட். விளையாடாத. ஈவினிங் மீட் பண்றப்போ உனக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆன ஆர்டரை கொண்டு வந்து காட்டு. வாஞ்சி உடனடியாக போனை கட் செய்தான். ஆர்டருக்கு எங்க போறது? ஹெச்ஆர் கேபினுக்குள் நுழைந்தார். 60,000 சம்பளம்னு சொன்ன உடனே கோபிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்கு சம்பளத்தை கூட்டவே இல்லையே. கூட்ட வேணாம் சார், ஆனா இன்க்ரீஸ் மட்டும் கொடுத்துருங்க. ரெண்டும் ஒண்ணுதாயா? இல்ல சார், நீங்க எனக்கு நிஜமா சம்பளத்தை கொடுக்க வேணாம். கொடுத்த மாதிரி ஆக்ட் கொடுத்தா போதும். இப்போ நான் எதையா கொடுக்கணும்? ஆக்ட் கொடுத்தா சம்பளம் கொடுக்க வேணாம், சம்பளத்தை கொடுத்தா ஆக்ட் கொடுக்க வேணாம். இப்போ புரியுது. ஆனா எனக்கு புரியல சார். சம்பளம் கொடுத்த மாதிரி பொய் சொல்றேன், அப்படிதானே? ஆமா சார், எனக்கு ஒரு டூப்ளிகேட் ஆர்டர் கொடுத்தா போதும். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. சிஸ்டத்துல அதுக்கு இடம் இல்லை. மெமரி ஃபுல்லா சார். என் சிஸ்டத்துல டைப் பண்ணி கொண்டு வர்றேன். நீங்க கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா போதும். எதுக்குயா இந்த மன்னாரன் கம்பெனி வேலையெல்லாம்? கோபிகா ஆர்டரை பார்க்கணுமா சார்? யோ, இந்த கோபிகா உனக்கு வேணாம். கோ பேக் கோபிகான்னு சொல்லிடு. சார், 8ஆம் கிளாஸ்ல இருந்து லவ் பண்றேன். தேன் மிட்டாய் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, டைப் அடிச்சு கொண்டு வா. ஒரிஜினல் கையெழுத்து போட மாட்டேன். இடது கையில தான் போடுவேன். உங்க காலால கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட போதும் சார். வேணும்னா உங்களுக்கு பாத பூஜையே பண்றேன். பாத பூஜையா? அப்படின்னா? லெக் பீஸ் சார். லெக் பீஸா? என்னையா பிரியாணி லாங்குவேஜ்ல பேசுற? அரை மணி நேரத்தில் 60,000 சம்பளம் போட்டு ஆர்டரை டைப் செய்து கொண்டு போய் கொடுத்தான். சாயங்காலம் 4 மணிக்கு வந்து வாங்கிக்கோ. கோபிகாவிடமிருந்து மெசேஜ் வந்தது. என்னாச்சு? ஆர்டர் டைப் பண்ணியாச்சு. அவ்வளோ சீக்கிரமாவா? நான் டைப் பண்றதுல செம ஸ்பீடு. உன் ஆர்டரை நீயே டைப் பண்ணிப்பியா? எஸ், எங்க கம்பெனி அப்படிதான். நமக்கு நாமே இன்டர்வியூல கூட நாமளே கேள்வி கேட்டு நாமளே பதில் சொல்லிக்கலாம். சரி, சீக்கிரமா ஆர்டரை வாங்கிக்கோ. ஈவினிங் கோவிலுக்கு போலாம். சரியா? ம். ஹெச்ஆர் தான் எனக்கு அருள் பண்றவரு. அவரை விட்டுட்டு கோவிலுக்கு வேற போகணுமா? இன்னும் 4 நாள்ல சம்பளம் வந்துடும்ல? ஆமா. புது சம்பளம் பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆன உடனே மெசேஜ் வரும்ல? அதை எனக்கு காட்டிடு. மெசேஜ் எடுத்துக்கிட்டு மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு வரலாம். என் பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் ஆகிறத நீ பார்க்கணும்னு சொல்றியே, அது தப்பு. ரிசர்வ் பேங்க் ஒத்துக்காது. நீ கிரெடிட் மெசேஜை காட்டினாதான் கல்யாணம். வாஞ்சி மறுபடியும் ஹெச்ஆர் அறைக்குள் நுழைந்தான். சார், கோபிகா ஃபோன் பண்ணா. 60,000 சம்பளம் பேங்க்ல கிரெடிட் ஆன மெசேஜை காட்டணுமா? அது எப்படி முடியும்? இல்லாத சம்பளத்தை எப்படி காட்டுறது? ஒன்று பண்ணலாம் சார். நான் ஒரு 30,000 உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதையும் சேர்த்து 60,000 பேங்க்ல போட்டுடுங்க. அதாவது உனக்கு நீயே 30,000 கொடுக்குற. ஆமா சார். சம்பளத்திலேயே செல்ஃபி. ஆமா சார். உருப்பட்ட மாதிரி தான். இதையும் செய்கிறேன். ஆனால் உன் குழந்தைக்கு என் பேர் வச்சிடலாம் சார். நீ செய்வ. இருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து காட்டிடு. ச்சே, நீங்க கோபிகாவை விட மோசமா இருக்கீங்க. மாலை 4 மணி. ஹெச்ஆர் கூப்பிட்டார். அவசர அவசரமாக ஓடினான் வாஞ்சி. ஒரு கவரை கொடுத்தார் அவர். பிரிச்சு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவசரப்படாத. அதுல இருக்கிறது வேற நியூஸ். என்ன சார்? கம்பெனில ஒரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கான். அமெரிக்கன் கிளைண்ட் ஒருத்தன் திவாலாயிட்டான். அதனால வேலை செய்யற எல்லாருக்கும் சம்பளத்தை குறைக்கிறாங்களாம். உனக்கு 5,000 குறைச்சிட்டாங்க. இனிமே உன்னோட சம்பளம் 25,000 தான். சார், இப்படி குண்டை தூக்கி போடுறீங்களே. அன்பார்ச்சுனேட். உங்களுக்கும் சம்பளத்தை குறைச்சிட்டாங்களா சார்? இல்ல. லக்கி சார் நீங்க. வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. ஒரு ஹெச்ஆர் போஸ்ட்டை குறைச்சிட்டாங்க. என்னை ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. நான் வேணும்னா அந்த ரிசைனேஷன் லெட்டர் டைப் பண்ணி தரட்டுமா சார்? ஸ்பீடா டைப் பண்ணுவேன். டேமிட், ஹெட் லாஸ்ட், கத்தினார் அவர். வெளியே ஓடி வந்தான் வாஞ்சி. திட்டம் அனைத்தும் தவிடு பொடியாகிவிட்டது. இப்போ நிஜமாவே வேற நல்ல வேலை தேடணும். போன் அடித்தது பார்த்தான். ஏதோ புது எண். ஹலோ, நான் திரு பேசுறேன். கோபிகா தினமும் ஒரு கேப்ல வருவாங்களே, அந்த கேப் டிரைவர். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வேலை காலி இருக்கு. மாசம் 1,00,000 சம்பளம். உங்களுக்கு விருப்பமா? பகுதி 5. வாஞ்சையை கடத்திய வேன் நகரத்துக்கு எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருந்தது. என்னடா, இன்னுமாடா இடம் வரல என்றான் 0.8. இடம் அவ்வளோ சீக்கிரம் வராது. இன்னும் ஃப்ளாஷ்பேக் முடியல என்றான் வாஞ்சி.
சீக்கிரம் முடி, எக்மோர்லயே 8 போட்டுக்கிட்டு இருக்கோம் என்றான் 0.7. கொஞ்சம் தண்ணி வேணும் என்றான் வாஞ்சி. இது வரைக்கும் 2 லிட்டர் குடிச்சிட்டேன். ஒரு தண்ணி லாரி அளவுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. சரி மேல சொல்லு. அந்த திருவுக்கு என்ன உன் மேல திடீர்னு அக்கறை? பெரிய வேலை வாங்கி தரேன்னு சொல்றான். அதை தெரிஞ்சுக்க கொஞ்சம் ரிவர்ஸ்ல போகணும். டேய் 0.8 வண்டியை ரிவர்ஸ்ல எடுடா. கதையில ரிவர்ஸ் போகணும். உலகுவையும் திருவையும் மீட் பண்ணணும். சீக்கிரம் மீட்டு. வாஞ்சி மீட்ட ஆரம்பித்தான். டேய் திரு, கொஞ்சம் அவசரமா கீர்த்தனா கிளினிக் வரைக்கும் வர்றியா? உலகவிடமிருந்து ஃபோன் வந்தது. பைக் எடுத்து கொண்டு போனான் திரு. எங்கடா இருக்க? வந்துட்டியா? ஆஸ்பத்திரி வாசல்ல இருக்க. 5 நிமிடம் ஆனது. என்னடா இன்னும் வரல? பைக்குக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்கேன். அடப்பாவி, எவ்வளோ சினிமா பார்த்துருக்க. ஆஸ்பத்திரிக்குள்ள ஓடுறதுன்னா பைக் அப்படியே தொபுக்கடின்னு சைட்ல போட்டுட்டு ஓடணும். நீ என்னடானா சாவகாசமா சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்க? ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக்கிட்டு இருக்கியா? இல்ல, ரிசப்ஷன்ல பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இரு, பக்கத்துல ஒரு தாத்தாவோட ஸ்கூட்டி இருக்கு, அதுக்கும் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துட்டு வர்றேன். 5 நிமிடத்தில் உள்ளே இருந்தான் திரு. உலகு சுவரில் தலை வைத்து சாய்ந்திருந்தான். அவன் முகம் கன்றி போய் கன்னங்கள் டோஸ்ட் செய்த பிரெட் மாதிரி இருந்தன. தன் கையை திருவுக்கு காட்டினான். முழங்கை சட்டையின் கைப்பகுதி கிழிந்திருந்தது. ஓ, இப்ப ஆஸ்பத்திரியில சட்டைக்கெல்லாம் கூட தையல் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? சட்டைக்குள்ள இருக்கிற கைய பாரு. சட்டையை தாண்டி கையில கீறல், ரத்த காயம். என்னாச்சு? இன்னைக்கும் கருவேல மரத்தை வெட்ட வச்சுட்டான் கலிய பெருமாள். உனக்காகவே கருவேல மரம் வளர்க்குறான் போல இருக்கு. இன்னும் அங்க எவ்வளவுதான் மரம் இருக்கு? அவன் வீட்டு வாசல்ல இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டியாச்சு. உடனே அவன் சின்ன வீட்டு வாசல்ல இருக்கிற கருவேல மரத்தை வெட்ட அனுப்பிட்டான். எங்கேயெல்லாம் கருவேல மரம் இருக்கோ அங்கேயெல்லாம் சின்ன வீடு வச்சிருக்கான் கருமம் பிடிச்சவன். அது மட்டும் இல்ல, நான் கருவேல மரம் வெட்டுறத வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு இருக்கான்டா. எனக்கு ரத்தம் கொதிக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? கலிய பெருமாள் இனிமே இருக்கக்கூடாது. அதாவது அவனை கொலை பண்ணணும், அப்படிதானே? ஆமா, அவன் சாகணும். அவன் சமாதியில நான் ஒரு கருவேல மரத்தை வைக்கணும். ரொம்ப கோபத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப முதல்ல என் கையில இருக்கிற காயத்துக்கு மருந்து போடணும். நர்ஸ் கிட்ட பேசணும். 1/2 மணி நேரத்தில் நர்ஸ் கட்டு போட்டு முடித்தாள். சிஸ்டர் என்றான் உலகு. சொல்லுங்க. ஒரு ஆளை முடிக்கணும்னா உங்க ஆஸ்பத்திரியில எவ்வளவு செலவாகும்? பேக்கேஜா? கட்டியெல்லாம் கொடுக்க வேணாம். பாடியை நாங்களே அள்ளிக்கிட்டு போயிடுறோம். 7 லட்சத்துல ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதுவும் முதல்லயே கட்டணும். 7,000 ரூபாயில எதுவும் செய்ய முடியாதா? 7,000 ரூபாய்க்கு எனிமா தான் கொடுக்கலாம். இருவரும் வெளியே வந்தார்கள். அருகில் இருந்த பூங்காவுக்கு போனார்கள். உன் சோக கதையவே சொல்லிக்கிட்டு இருக்கியே, என்னோட சோக கதையை கொஞ்சம் கேளு என்றான் திரு. சொல்லு. என் கேப்ல வர்ற கோபிகாவை நான் லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அவ இப்போ என் கேப்ல வர்றதில்ல. ஓ, ஆபீஸ்லயே படுத்துக்கிறாளா? இல்ல, வேற கேப்ல மாறிட்டா. சுருக்கமா சொன்னா கேப் மாறி. நீ போய் கேட்க வேண்டியது தானே? கேட்டேன். ஒரு கேப்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். டேய், இப்பதானடா பிரேக் கட்டை மாத்தணும்னு காசு வாங்கிட்டு போனேன். இது அந்த பாதுகாப்பு இல்ல, கற்புக்கு பாதுகாப்பு இல்லையா? சொல்லாம சொல்லுறா. சரி விடு, ஏதோ ஒரு வண்டியில போய் தொலையட்டும். முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாஞ்சி பையதான். 8ஆம் கிளாஸ்ல இருந்து அவளை லவ் பண்றான். நான் ஏமாந்துட்டேன். ஆமா, நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்ட. கடுப்பேத்தாத. அவனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். எப்படா கல்யாணம்? 2 நாளைக்கு நம்ம வண்டியவே புக் பண்ணிக்க சொல்லுடா. லம்பா பணத்தை அள்ளிடலாம். அடைச்சி, அவ கல்யாணத்துக்கு என்ன கார் ஓட்ட சொல்றியா? இன்னும் 6 மாசத்துக்குள்ள அவன் என் மனைவி ஆகுறா. கலிய பெருமாளை தீக்கிறதுக்கு வழிய சொல்ல சொன்னா உன் காதலைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ எது முக்கியம்? திரு சிறிது நேரம் யோசித்தான். நீ சொல்றதும் சரிதான். கலிய பெருமாள் கதைய முதல்ல முடிக்கணும். அவரை பத்தி கொஞ்சம் விவரத்தை சொல்லு. சரியான பணத்தாசை பிடிச்ச ஆளு. வண்டி வாங்குறதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவான். கடன் பாக்கி இருந்தா வண்டியை தூக்கிடுவான். அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வருவான். அதாவது கட்ட பஞ்சாயத்து. இல்ல, கட்டாததுக்கு பஞ்சாயத்து. அது மட்டும் இல்ல, ரியல் எஸ்டேட் வெறியன். எங்க நிலத்தை பார்த்தாலும் வாங்கி போடணும்னு நினைப்பான். இது வேற இருக்கா? நேர்வழியில போறதே அவனுக்கு பிடிக்காது. எல்லாமே குறுக்கு வழிதான். கிரிக்கெட்ல கூட சூப்பர் ஓவர் மட்டும்தான் பார்ப்பான். அப்படியா? ஜாதகம் ஜோசியம் இதுலெல்லாம் நம்பிக்கை அதிகம். லேட்டஸ்டா புதையல் அடிக்க போகுதுன்னு உளறிக்கிட்டு இருக்கான். ஆஹா, அஸ்ஸாம் அகோரி ஒருத்தரை ஒரு தடவை நடந்தே போய் பார்த்துருக்காரு. அவ்வளோ தூரம் நடந்தாரா? இல்ல இல்ல, அந்த அகோரி பக்கத்து தெருவில் கேம்ப் போட்டிருந்தாரு. கொண்டு போடுவேன். அதை செய், கலிய பெருமாளை கொன்னுடு. எதுக்கு? நான் தூக்குல தூங்குறதுக்கா? பயப்படாத, தீர்ப்பு வந்த உடனே கருணை மனு போட்டுடலாம். திரு முறைத்தான். லேட் ஆகுமோ? வேணும்னா இப்பவே கருணை மனு போட்டுடுறேன். என்னை யோசிக்க விடு. சாயங்காலம் நான் ஃபோன் பண்ணி பிளான் சொல்றேன். மாலை வரை காத்திருந்தான் உலகு. திருவிடமிருந்து ஃபோன் வரவில்லை. உலகுவே ஃபோன் செய்தான். என்னடா ஃபோன் பண்ணவே இல்லை? என் ஃபோனுக்கு 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணு. என்னடா டாப் அப்புக்கு எல்லாம் டாப் கலெக்டர்னு சொல்ற? ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. இருந்தா தானே நான் ஃபோன் பண்ணி பிளான சொல்ல முடியும். பாவண்டா, நீ ஏன் ஒரு ஏழை கொலையாளிடா.
கண்டிப்பா உனக்கு கருணை மனு பாஸ் ஆயிடும். 1 மணி நேரம் கழித்து திரு கூப்பிட்டான். பிளான் ரெடி. சொல்லு. போன்ல சொல்லக்கூடாது. பாவி, அப்ப எதுக்குடா டாப் அப் பண்ண சொன்ன? ரொம்ப ரகசியம். மெட்ரோ ரயில் பில்லர் 5376க்கு வா. அந்த பில்லர் இன்னும் கட்டவே இல்லை. செவன்த் ஃபேஸ்ல தான் வரும். சரி, ஷாப்பிங் மால் வந்து எஸ்கலேட்டர்ல 10வது படிக்கட்டுல நில்லு. அது நகர்ந்துகிட்டே இருக்கும்டா. அப்ப திரும்பி பாரு, உன் பின்னாலேயே நிக்கிறேன். உலகு திரும்பி பார்த்தான். திரு சிரித்து கொண்டே பின்னால் நின்று கொண்டிருந்தான். திட்டம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். கலிய பெருமாள், கோபிகாவோட லவர் வாஞ்சி 2 பேரும் ஒளியிறாங்க. ஆனா நாம மாட்ட போறதில்ல. எப்படி? கலிய பெருமாள் வாஞ்சிய கொல்ல போறாரு. கலிய பெருமாள் போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. அவர் ஏன் வாஞ்சிய கொலை செய்யணும்? எப்படி கொல்ல போறாரு? மாஸ்டர் பிளான் கூறிவிட்டு வில்லத்தனமாய் சிரித்தான் திரு. பகுதி 6. கலிய பெருமாள் வீட்டு வாசலில் உலகவும் திருவும் நின்று கொண்டிருந்தார்கள். பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ள போய் கலிய பெருமாளை வலையில சிக்க வைக்கிறது தான் அடுத்த வேலை என்றான் திரு. உள்ளே கலிய பெருமாள் அடுத்து செய்ய வேண்டியதை ஒரு யாகத்தை பற்றி கஜமூர்த்தியிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவன்தான் அவருக்கு ஹோம மினிஸ்டர். அந்த நேரத்தில் உள்ளே நுழைந்தான் திரு. வேட்டி கட்டியிருந்தான். நெற்றியில் பட்டையாக விபூதி, தட்டு நிறைய பூ பழங்கள். யாருப்பா நீ? நான் உங்க அடிமை ஐயா. அடிமையா? இவன் விளக்குல இருந்து வந்தவன் மாதிரி தெரியலையே. வளசரவாக்கத்துல இருந்து வந்தவன் போல இருக்கானே. கலிய பெருமாள் குழம்பினார். உன் பேர் என்ன? திரு என்று மெல்லிய குரலில் சொன்னான். பலமா சொல்லுப்பா. அடிமையின் உடம்பில் ரத்தம் இருக்கக்கூடாது, சத்தமும் இருக்கக்கூடாது ஐயா. என் பேரு திரு. எதுக்கு எனக்கு இந்த மரியாதை எல்லாம்? ஐயா, 8 வருஷம் முன்னால நீங்க ஒரு தடவை என்னோட டாக்ஸில சவாரி ஏறினீங்க. அதுக்கு வாடகை கொடுத்தீங்க. தம்பி, இந்த பணத்துல ஏதாவது ஷேர் வாங்கி போடுன்னு சொன்னீங்க. சொன்னனா? சொன்னீங்க. உங்க அருள்வாக்க இந்த அர்ப்பன் அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஷேர் வாங்கி போட்டேன். அது பல லட்சமா பெருகிடுச்சு. அப்படியா? ஆமாங்க ஐயா. நீங்க சொல்லிதான் ஷேர் வாங்கி போட்டேன். இல்லைன்னா 4 பிளாஸ்டிக் சேர் வாங்கி போட்டிருப்பேன். வாய்க்கு வந்தபடி அடுத்து விட்டு கொண்டிருந்தான் திரு. திடீர்னு என்னையே பார்க்க வந்த? கேட்டார் கலிய பெருமாள். ஐயா, ஒரு தடவை விளக்கேத்தி வச்சிங்க. இப்போ இன்னொரு தடவை தயங்கினான் திரு. என்ன செய்யணும் சொல்லு. உனக்காக சீரியல் லைட் கூட ஏத்துறேன். ஐயா, இப்போ உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க அவசியம் வரணும். எனக்கு வேலையா இருக்கேப்பா. ஐயா, அவர் காலில் தடாலென விழுந்து அவர் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டான் திரு. இந்த அடிமையோட கண்ணீர் வழியிற முகத்தை பாருங்க. முடியாதுப்பா. ஏன்? என் தொப்பை மறைக்குது. திரு வேகமாக எழுந்தான். அவர் தொப்பையை 2 கைகளாலும் தொட்டான். ஐயா, இதை உங்க காலா நினைச்சுக்கோங்க. இப்ப நான் தெரியுறேனா? யோ, தொப்பைய காலா நினைச்சா 2 தொப்பை வந்துரும்யா. ஒன்னே சமாளிக்க முடியல. ஐயா, நீங்க இப்போ ஒரு திறப்பு விழாவுக்கு வரணும். திறப்பு விழாவா? ஆமா ஐயா. எனக்கு ஷேர்ல ஏகப்பட்ட லாபம் வந்ததா. அதை வச்சு சேரன் நகர்ல 2 கிரவுண்ட் நிலம் வாங்கியிருக்கேன். அதை வந்து நீங்க திறந்து வைக்கணும். கிரவுண்டுக்கு திறப்பு விழாவா? அவ்வளோ பெரிய ரிப்பனுக்கு எங்க போவேன்? வாங்கிக்கலாம் சார். ரிப்பன் பில்டிங்ல வாங்கிக்கலாம். ரொம்ப கட்டாயப்படுத்துற. சரி, வர்றேன். ஏன்பா கணேசு, நம்ம காரை எடுக்க சொல்லு. ஐயா, இந்த அடிமையோட அம்பாசிடர் கார்லயே போலாமே. எதுக்குப்பா? ஒரு தடவை என்னோட கார்ல நீங்க ஏறினதுக்கே நான் 2 கிரவுண்ட் நிலம் வாங்கிட்டேன். நீங்க இன்னொரு தடவை ஏறிட்டா ஒரு கிரிக்கெட் கிரவுண்டையே விலைக்கு வாங்கி அதுக்கும் உங்க பேரையே வச்சிடலாம். கே கலிய பெருமாள் கிரிக்கெட் ஸ்டேடியம் பேர் நல்லா இருக்காயா? ஒரு ஸ்டாண்டுக்கு சிங்கார ஸ்டாண்டுன்னு உங்க சித்தப்பா பேரை வச்சிடலாம். சைக்கிள் ஸ்டாண்ட் பெயர் மாதிரி இருக்கியா? வேணாம். இருவரும் வெளியே வந்தார்கள். வாசலில் உலகு நின்று கொண்டிருந்தான். என்னையா, கருவேல மரம் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கியா? வெட்டுறேன் சார் என்றான் பவ்யமாக உலகு. ஒரு அடியாள் முன்னால் வந்தான். ஐயா, எல்லா சின்ன வீட்டு வாசலையும் வெட்டிட்டாரு. எதுவும் விட்டு போகலையே என்றார் கலிய பெருமாள். கருவேல மரமும் சின்ன வீடும் கரெக்டா டெய்லி ஆகுதுங்க. ஆடிட்டர் வச்சு செக் பண்ணியாச்சு. கர்நாடகாவில் ஒன்று வளர்ந்துகிட்டு வருதேயா. மேகத்தூத் அணையா ஐயா? அது இல்லையா, அங்க ஒரு சின்ன வீடு வளர்ந்துகிட்டு இருக்கே. அங்க கூட கருவேல மரம் இருக்கான். ஏன்பா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போவியா? உலகுவுக்கு உடம்பெல்லாம் கொதித்தது. திடீரென கலிய பெருமாளுக்கு ஏதோ தோன்றியது. ஏன்பா அடிமை, இந்த ஆளையை தூக்கி கார்ல போடு. இந்த ஆளையா? நம்ம கார்லையா என்றான் திரு. டேய், இது ஏன் கார் தாண்டா குமரினான் உலகு. முன் சீட்டில் உலகு ஏற கலிய பெருமாள் பின் சீட்டில் ஏறினார். 10 நிமிட பயணத்திற்கு பிறகு காலனி வந்தது. ஒரு காலி கிரவுண்ட் முன் கார் நின்றது. கிரவுண்டு முன்னால் 2 குச்சிகள் நட்டு ரிப்பன் கட்டி வைத்திருந்தான் திரு. கிரவுண்டு வாசலில் 7-8 பேர் அமர்ந்திருந்தார்கள். கீழே இறங்கினான் கலிய பெருமாள். நான் ஏன் இந்த உலகுவையும் இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? அங்க பாரு, உன் கிரவுண்ட்லயே கருவேல மரம். காளிமனைனா அங்க கண்டிப்பா முள்செடி இருக்கும். முள்ளும் தெரிந்த முனிவர் சார் நீங்க என்றான் திரு. திறப்பு விழா முடிஞ்ச உடனே உலகு கருவேல மரத்தை விட்டுட்டோம். கூலி எதுவும் கொடுத்துடாத என்றார் கலிய பெருமாள். அந்த முள்ளை வச்சு கிரவுண்டை சுத்தி வேலி கட்டட்டும். அதுக்கும் கூலி கொடுக்க மாட்டேன் என்றான் திரு. வீட்டுக்கு வாடா,
உன்னை வச்சுக்கிறேன் என்று திரு காதருகே போய் கத்தினான் உலகு. ஐயா, இந்த கிரவுண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை சொல்லணும் என்றான் திரு. சொல்லுப்பா. எனக்கு ஒரு சாமியாரை தெரியும். அவர் பேர் தர்மேந்திர தாபா. தாபாவா? ஆமாம், அவர் பூர்வீகம் பஞ்சாப். தெய்வீக சக்தி உள்ளவர். வைத்தீஸ்வரன் கோவில் 7 மாதிரி ஜலந்தர் ஜாடி வச்சிருக்காரு. அதில் முக்காலமும் இருக்கும். நான் அந்த சாமியாரோட பக்தன். சூப்பரு. ஒரு தடவை அவரை நேஷனல் பெர்மிட் லாரியில் தமிழ்நாடுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அவருக்கு தமிழ்நாடு பிடிச்சு போயிடுச்சு. ஜலந்தர் ஏடுகளை ஜாம் பஜார் தமிழில் மொழிபெயர்த்தாரு. ஆஹா. அவர் ஒரு தடவை இந்த காலனிக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இந்த கிரவுண்டு முன்னால் நின்னாரு. அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, சீடா, இந்த கிரவுண்டை நீ வாங்கிடு. எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய தாபா கட்டுவேன்னு சொன்னார். அப்படியா? ஆமாம், ஒரு தாபா இல்லை, 2 தாபா சொன்னார். 2 தாபா சொன்னார். தம்பி, உனக்கு தாபா கட்டுறதுக்கு முன்னாலேயே பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடும். சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாலேயே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஃபுட் ஆர்டர் வரும்னு சொன்னார். நம்ப முடியலையே. இதோ பாருங்க, கிரவுண்டு முன்னால் உட்காந்துருக்காங்களே, இவங்க எல்லாம் யார் தெரியுமா? டொமோட்டோ, புசிக்கி, புட் டெலிவரி ஆன்லைன் கம்பெனி ஆளுங்க. பராத்தா ஆர்டர் எடுக்க வந்திருக்காங்க. ஏன்பா, அந்த தாமோதர தாபா சாமியாரை நான் ஒரு தடவை பார்க்கணுமே. வேணாம் சார், அவர் ஒரு மாதிரி. அவர் ஒன்று சொல்லி அதை செய்யலைன்னா சாபம் கொடுத்துருவாரு. சாப விமோசனத்துக்கு நீங்கள் சண்டிகருக்கு தான் போகணும். அவர் எது சொன்னாலும் செய்கிறேன்ப்பா. உங்களை ஏதாவது அதிர்ஷ்டமான நிலம் வாங்க சொல்லுவார். வாங்குறதா? எனக்கு பிடுங்கித்தாப்பான் பழக்கம். அப்போ விட்டுடுங்க. ஆந்திராவில் ஆனந்தராவ் கேட்குறாரு, அவருக்கு கொடுத்துட்றேன். சரிப்பா, நிலத்தை வாங்குறேன். நிலத்துல ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கும் இல்லை? தாமோதர தாபா சொன்னார்னா அது அதிர்ஷ்ட நிலமாக தான் இருக்கும். அமிர்ததரஸில் இது வரைக்கும் 60 அதிர்ஷ்ட நிலம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அடுத்த வாரம் அவரை போய் பார்க்கலாம் என்றான் திரு. அடுத்த வாரம் எதுக்கு? நாளைக்கே போய் பார்க்கலாம். இல்லையா, 1 வாரம் டைம் வேணும். எதுக்கு? ரெடி பண்ணணும். நிலத்தையா? இல்லை, சாமியார. பகுதி 7. வாஞ்சியின் வேன் இப்பொழுது வண்ணாரப்பேட்டையில் வலம் வந்து கொண்டிருந்தது. நீ சொல்ற ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் நிறுத்து என்றான் 0.7. ஏன், விறுவிறுப்பாக தானே போய்கிட்டு இருக்கு என்றான் வாஞ்சி. இருக்கு, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. உன்னை பற்றி சொல்ல சொன்னால் ஏதோ நிலம் வாங்குறது, சாமியார், அது இதுன்னு ட்ராப் மாறி போகுது. அப்படியா? ஆமாம். நிலம் வாங்குறதுக்கும் நீ இப்போ எங்கள் வண்டியில் கடத்தலாகி வர்றதுக்கும் என்ன சம்மந்தம்? திரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டான். நான் முழுக்க சொல்கிறேன், அப்போ புரியும் உனக்கு. சொல்லி தொலை. வாஞ்சி ஃப்ளாஷ்பேக்கை தொடர்ந்தான். உலகுவின் வீடு. திருவை குனிய வைத்து அவன் முதுகில் குத்து கொண்டிருந்தான் உலகு. துரோகி, என்னால் உன்னை குத்தக்கூட முடியல. மரம் வெட்டி கை வலிக்குது. எவ்வளோ திமிர் இருந்தா உன்னோட கிரவுண்டில் என்னை கருவேல மரம் வெட்ட வச்சிருப்ப. அது ஏன் கிரவுண்ட் இல்லை, எவனோ ஒருத்தனோடது. எதுக்கு அங்கே கலிய பெருமாளை கூட்டிகிட்டு போனேன்? அவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வர்றதுக்கு. அதை விடு, அடுத்த திட்டத்துக்கு சில ஐட்டம் எல்லாம் வாங்கணும், புறப்படு. இன்னும் குளிக்கல. குளி. தொட்டியில் தண்ணி இல்லை, மோட்டார் ரிப்பேர். இப்போ எலக்ட்ரிஷியன் இளங்கோ வந்துடுவான். அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்போ சொல்லு, யார் அந்த தர்மேந்திர தாபா? தெரியாது. இனிமேதான் அவர் அவதாரம் எடுப்பாரு. அவர் அவதாரம் எடுத்த உடனே நாம உடனடியாக கலிய பெருமாளை அவர்கிட்ட கூட்டிட்டு போகணும். தாபா எங்க இருக்காரு? உளுந்தூர்பேட்டை கூட்டுரோட்டு கடையில போட்டிருக்காரா என்ன? இந்த தாபா ஒரு மலையடி வாரத்துல இருக்காரு. நமக்கு உடனடியா 2 வேலை இருக்கு. முதல் வேலை ஒரு தர்மேந்திர தாபாவை உருவாக்குறது. 2வது மலையடி வரத்தை உருவாக்குறது. நோ, 2வதா பஞ்சாபில சில ஓலைச்சுவடிகள் தயார் பண்றது. சுத்தம், சத்தியமா முடியாது. முதல்ல ஒரு சாமியாரையாவது ரெடி பண்ணணும் என்றான் திரு. காலிங் பெல் அடித்தது. போய் திறந்தால் எலக்ட்ரிஷியன் இளங்கோ நின்று கொண்டிருந்தான். என்ன விஷயம் என்றான். மோட்டார் ரிப்பேரு. நேத்து கூட வேலை செஞ்சதே, நான் வந்து குளிச்சுட்டு போனேனே. இளங்கோ தினமும் உலக வீட்டிற்கு வந்து குளித்து விட்டு போவான். கல்லூரிகளில் விசிட்டிங் ப்ரொஃபஸர் இருப்பது போல இங்கு அவன் விசிட்டிங் பாத்தராக இருந்து வந்தான். இன்னைக்கு தண்ணியில கொஞ்சம் உப்பு அதிகம் என்று வேறு கூறிவிட்டு போவான். மோட்டரை போய் பார்த்தான். அடடா என்றான். என்ன? மனுஷனுக்கு உறவு விட்டு போனாலும் மோட்டருக்கு வயர் விட்டு போகக்கூடாது. ஒயர் லூஸ் கான்டாக்ட். சிறிது நேரத்தில் மோட்டார் ஓடியது. நீ எதுவும் பணம் கொடுக்க மாட்டேன்னு தெரியும். உனக்காக தர்மத்துக்கு வேலை செய்கிறேன். தர்மத்துக்கு வேலை செய்கிறேன் என்பது தர்மேந்திரவாக வேலை செய்கிறேன் என்று உலகுவின் காதல் விழுந்தது. என்ன சொன்ன? தர்மேந்திராவா வேலை செய்கிறேன்னு தானே சொன்னேன். தர்மேந்திராவா? அது யாரு? மத்திய நீர்ப்பாசன அமைச்சரா? எப்போ பாரு குளியல்லையே இரு. நீ சாமியார் ஆகிறியா? சாமியாரா? வேணாம். பஞ்சாபி சாமியார்டா. பஞ்சாபினா என்ன? ஜனகண மணல 3வது லைன்ல வருமே. என்னால முடியாது. வாழ்நாள் சாமியாராக வேணாம். ஜஸ்ட் கொஞ்ச நாள் டெம்பரவரி சாமியார். அப்போ பென்ஷன் கிடையாதா? உனக்கு பெரிய அமௌண்ட் தர்றேன்டா. எனக்கு 3 வேளை பஞ்சாபி மீல்ஸ் கிடைக்குமா? உனக்கு பஞ்சாபி தாலியே ரெடி பண்றேன். ஓ, பஞ்சாபி பண்ண கட்டி வேற வைப்பீங்களா? வெரி குட். என் ஜாமி பஞ்சாபின்னு நான் ஆடலாமா?
இது வேற தாலினா சாப்பாடுடா. அப்படின்னா பஞ்சாபில நகைக்கடையில தான் சாப்பாடு வைப்பாங்களா? உளராத. முதல்ல உனக்கு போய் ட்ரெஸ் வாங்கணும். ம், பாட்டியால ட்ரெஸ் தானே? நோ, கிரிக்கெட் பிச்சை மூடுற கவர் மாதிரி நீளமா ஒரு துணி வாங்குறோம். அந்த எக்கச்சக்கமான துணியை நீ கச்சம் கட்டிக்கிற. பஞ்ச கச்சமா? இல்ல, பஞ்சாபி கச்சம். அடுத்தது ஒரு வக்கீல போய் பார்க்குறோம். உனக்கு முன்ஜாமீன் வாங்கிக்கிறோம். தேங்க்ஸ்டா. இப்போ உடனடியா ஒரு மலையடி வாரத்தை தேடணும். ம், ஆல்ப்ஸ் மலையடி வாரம் எனக்கு ஓகே. அப்படிவேன். திருப்பதி பக்கத்துல ஏதாவது மலையடி வாரத்துக்கு போலாம். காரை திரு வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தான். முன் சீட்டில் உலகு, பின் சீட்டில் கலிய பெருமாள். தர்மேந்திர தாபா இவ்வளவு சீக்கிரம் தரிசனத்துக்கு என்ன கூப்பிடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எதுக்கு கூப்பிட்டிருக்காரு என்று கேட்டார் கலிய பெருமாள். ஏதோ ஒரு கிரவுண்டு விஷயமா தான் கூப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஏதோ ஏடு படிக்க போறாரு. அநேகமா உங்களுக்கு அதுல அருள்வாக்கு இருக்கலாம். 3 மணி நேர பயணத்தில் திருப்பதி மலையடி வாரத்திற்கு போனார்கள். ஒரு வயல்வெளியில் ஒரு டிராக்டர் மேல் அமர்ந்திருந்தான் எலக்ட்ரிஷியன் இளங்கோ. ஒரு காவு துணியை ஜாக்கி சான் படத்து சாமியார் போல உடம்பில் சுற்றி கொண்டிருந்தான். சாமியார் முன்னால் 3 பரோட்டாக்களை பவ்யமாக வைத்தான் உலகு. ஜெய் மைதாகை என்றால் தாபா டேய் மைதா இல்லடா மாதா, அது ஜெய் மாதாகை என்று தாபாவாகிய இளங்கோ காதை கடித்தான் திரு. பிறகு கலிய பெருமாள் பக்கம் திரும்பி தர்மேந்திர தாபாவை கும்பிட்டுக்கோங்க என்றான். டிராக்டர்ல உட்கார்ந்திருக்காரு, மான்தோல்ல உட்கார்ந்து பேச மாட்டாரா என்று சந்தேகத்தை கிளப்பினார் கலிய பெருமாள். பஞ்சாபி சாமியார் இல்லையா? மான் கீ பாத் எல்லாம் கிடையாது, டிராக்டர் கீ பாத் தான். பாருங்க, டிராக்டர் கீ கூட போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சுவாமி, உங்களுக்கு நான் எதுவும் காணிக்க கொண்டு வரல. என்ன கொண்டு வர்றதுன்னு தெரியல. இந்த கட்டைக்கு என்ன வேணும்? 4 பியூஸ் கட்டை கொண்டு வந்தா போதும். சுவாமி, என்னை ஏதோ வர சொன்னீங்களாமே? ஆமா, உங்ககிட்ட பேசணும். சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாரு தெரியுமா? டேய், அது சாக்ரட்டிஸ் இல்ல, சாக்ரட்டிஸ். எலக்ட்ரிஷியன் புத்திய காட்டாதடா. இளங்கோவின் காதை மறுபடியும் கடித்தான் உலகு. தாபா பேச ஆரம்பித்தார். இந்த ஐடியாவுக்குள், இந்த ஜாடிக்குள்ள இருக்கிற ஏடு எடுத்து படிக்கலாமா? படிக்கலாம். ஏடு கொண்டாளுவாடாவுக்கு கீழே ஏடு படிக்கிறது நியாயம்தானே? உங்க பேர் சொல்லுங்க. கலிய பெருமாள். பஞ்சாபில சொல்லுங்க. கரண்பால் சிங். உங்களுக்கு கியா கோரிக்கை? நிறைய துட்டு வேணும், குபேரன் ஆகணும். பஞ்சாபி மே போலோ. பஞ்சாபி போலரா ஹர்பஜன் சிங். தாபா ஒரு பழைய ஜாடிக்குள் கையை விட்டார். சுவாமி, என்ன பண்றீங்க? ஜாடிமே மேரா பாடிகை. ஒரு ஓலையை வெளியே எடுத்தார். பிறகு அதை கலிய பெருமாளுக்கு காட்டினார். ஓலை தேக்கோ. எங்க தேக்கணும்? அது இல்ல, ஓலையை பாரு, என்ன எழுதியிருக்கு? ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு. அதே, நீ ஒரு காலி நிலம் வாங்க போறேன்னு சொல்லுது. சந்தோஷம் சாமி, மேல சொல்லுங்க. தாபா மறுபடியும் ஜாடிக்குள் கையை விட்டார். அவர் கையில் ஒரு காசு இருந்தது. இது என்ன? காசு. காசிராஜாவோட காசு. அடியிலிருந்து காசு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த காலி நிலத்துல அடியில புதையல் இருக்குன்னு அர்த்தம். புதையலா? ஆமா, 300 வருஷ புதையல். கீழே தங்கம் பெட்டி பெட்டியா இருக்கு. அது அத்தனையும் உனக்கு தான். சுவாமி, ஒரு சந்தேகம். கேளு பேட்டா. தங்கம் ஒரு பெட்டிக்குள்ள இருக்குல்ல? ஆமா. அந்த பெட்டியும் தங்கமா இல்ல தகரமா? காப்பர் வேருக்கு கவர் பிவிசில தான் இருக்கும். கவரும் காப்பர்லயே இருக்குமா? சாரி சாமி, கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன். சரி விடு. உனக்கு அந்த புதையல் வேணும்னா நான் எது சொன்னாலும் கேட்பியா? கேட்குறேன் சாமி. பகுதி 8. அமிர்தா கல்யாண மண்டபம். டிஎஸ்பி மாமா கத்தினால் கோபி. என்னம்மா? ஓடி வந்தார் சாரங்கன். மாப்பிள்ளையை தேடுறீங்களா இல்லையா? எல்லா ஆங்கிள்லையும் தேடிக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, ஆங்கிள்ல தேடுற மாதிரி தெரியவே இல்லையே. மண்டபத்தில் இருக்கிற சிசிடிவியில் பார்த்தா வண்டி நம்பர் தெரிஞ்சிட போகுது, பிடிச்சிடலாம். மண்டபத்தின் மேனேஜர் அறைக்கு சென்றார் சாரங்கன். நான் டிஎஸ்பி சாரங்கன், சிசிடிவி பார்க்கணும். அது மொக்கையா இருக்கும் சார். நான் விசாரணைக்கு வந்திருக்கேன். மண்டபம் பார்க்கிங் ஏரியா ஸ்கிரீன் காட்டுங்க. பார்த்தார்கள். எக்ஸ்ரே ஃபிலிம் போல் அது கருப்பாக இருந்தது. மத்தியானம் கூட படம் ஓடிச்சு சார். கேமரா ரிப்பேர் போல இருக்கு. இருவரும் பார்க்கிங் ஏரியா போய் பார்த்தார்கள். கேமரா ஒயர் அறுந்து போயிருந்தது. கேமரா துக்கம் தாழாமல் அரைக்கம்பத்தில் பறந்து கொண்டிருந்தது. எவனோ ஒருத்தன் கம்பத்துக்கு மேல காரை இடிச்சு டேமேஜ் பண்ணியிருக்கான். அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். உள்ள போய் ரெக்கார்டிங்கை பார்த்தார்கள். ஒரு ஜீப் வந்து கம்பத்தை இடிப்பது தெரிந்தது. சார், அந்த ஜீப்பு தான், அவரை பிடிங்க என்றார் மேனேஜர். வேணாம்ப்பா. ஏன் சார்? அது ஏன் ஜீப்பு தான். மதியானம் தெரியாம இடிச்சிடும் போல இருக்கு. ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு சார். ஆமா, டிரைவர் புதுசு, கம்பம் பழசு. இப்ப என்ன செய்யலாம்? வண்டி நம்பர் எந்த கேமராவையும் ரெக்கார்ட் ஆகல. வெளியில போய் அடுத்த பில்டிங் கேமரா எல்லாம் செக் பண்ணலாம். வெளியே வந்தார்கள். மண்டபத்தை சுற்றி பொட்டல் காடாக இருந்தது. ஒரு கட்டிடம் கூட இல்லை. மண்டபத்துக்கு எதிரே ஒரு இஸ்திரி செய்யும் தள்ளு வண்டி இருந்தது. இரவு ஆகிவிட்டதால் ஆட்கள் யாரும் இல்லை. பின்னால் ஒரு குடிசை இருந்தது. குடிசை கதவை தட்டினார் சாரங்கன். வெளியில வாங்க, விசாரணை பண்ணணும்.
ஒரு கிழவர் வெளியே வந்தார். சுமார் 4:30 மணிக்கு சந்தேகப்படும்படியா கார் ஏதாவது வெளியில போனதை பாத்தீங்களா? ஏதோ ஒரு கார் போச்சு சார், நம்பரை கவனிக்கல. கார் என்ன பிராண்டு தெரியுமா? தெரியல. ஹெர்குலிஸா இருக்கலாம். யோ, அது சைக்கிள் பேரியா? எனக்கு கார் பேரெல்லாம் தெரியாது சார். போண்டா சட்டினா ஏதோ சொல்லுவாங்களே, அது கார் பேரா சார்? யோ, அதுக்கு பேரு ஹோண்டா சிட்டி. கார் பேரு. ஆக மொத்தம் நீ எதையும் பார்க்கல. வெறுப்புடன் உள்ளே வந்தார் சாரங்கன். கோபிகா, நீ கவலைப்படாத. கிருஷ்ணராகவ சாஸ்திரிகள் போனை வச்சு தானே உன்கிட்ட பேசுனாங்க. அந்த நம்பரை வச்சு வண்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் செய்தார். அப்போ நான் ஒரு ஃபோன் நம்பர் சொன்னனே, அதை ட்ராக் பண்ணுங்க, மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. பார்த்துட்டேன் சார். அந்த சிம்மு ஒரே இடத்துல ஜம்முன்னு நிற்கிது சார். சரி, சிக்னல் எங்கேருந்து வருது, லொக்கேஷன் சொல்லுங்க. சார், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே சிக்னல் இருக்கு சார். வாவ், பார்ட்டி பக்கத்திலே இருக்கு சார். ஆமாம், டைனிங் ஹால் பக்கத்திலே இருக்கு. ஆனால் பார்ட்டி 12 மணிக்கு மேலே தான். சார், நீங்கள் மண்டபத்தை விட்டு வெளியில் வாங்க. 200 மீட்டருக்குள்ளே சிக்னல் காட்டுது. சாஸ்திரிகளை கூப்பிட்டார் சாரங்கன். என்ன சார்? சாஸ்திரிகள் ஓடி வந்தார். உங்கள் செல்போன் சிக்னல் பக்கத்திலே இருக்கு. பார்ட்டி இங்கே தான் பதுங்கி இருக்கு. நீங்கள் வந்து குரலை அடையாளப்படுத்துங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால போங்க சார், சிக்னல் அங்கதான் இருக்கு. கண்ட்ரோல் ரூமிலிருந்து தகவல் வந்தது. சாரங்கன் முன்னால் போனார். எதிரே ஒரு குப்பை தொட்டி இருந்தது. டெரரிஸ்ட் டஸ்ட் பின்ல இருக்கான் என்றார் சாரங்கன். பின்லேடனா சார்? சாரங்கன் சாஸ்திரிகள் போனுக்கு டயல் செய்தார். ஐஹிரி நந்தினி என்று ரிங்டோன் கேட்டது. சார், அது ஏன் ஃபோன் தான். ஐஹிரி நந்தினி, எந்திரினி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், வெளியில வந்துடு. துப்பாக்கியுடன் குப்பை தொட்டி அருகே போனார் டிஎஸ்பி. யாரும் வெளியே வரவில்லை. எட்டி பார்த்தார். எச்சில் இலைகளுக்கு நடுவே ஃபோன் இருந்தது. ச்சே, அவங்க கோபிகாவுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிட்டு ஃபோனை குப்பை தட்டிக்குள்ள வீசிட்டு போயிட்டாங்க. ட்ராக்கிங்ல மாட்டிக்க கூடாதுன்னு மூளையோட வேலை பண்ணியிருக்காங்க. நாசமா போறவங்க என் ஃபோனை குப்பையில போட்டிருக்காங்க. சாபமிட்டார் சாஸ்திரிகள். பிறகு பழைய நியூஸ் பேப்பர் கொண்டு ஃபோனை எடுத்தார். ஒரு சுத்தி புண்ணியா கவசனம் பண்ணிட்டு தான் ஃபோனை யூஸ் பண்ணணும் என்று உள்ளே போனார். கோபிகா வந்தாள். மாமா, கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்ல, ஆனா இன்னும் நிறைய டைம் இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். மறுபடியும் பிளாஷ்பேக். தர்மேந்திர தாபா, உலகு, திரு, கலிய பெருமாள் நால்வரும் அந்த புது லே அவுட்டில் இருந்தார்கள். 40 அடி மண்சாடையில் நடந்தார்கள். ஒரு பிளாட் முன்னால் நின்றார் தாபா. இதுதான்னு நினைக்கிறேன். 440 ஓல்டு கரண்ட் பாஞ்சிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் அடிக்குது என்றார். அப்படியா என்றார் கலிய பெருமாள். ஆமா, ராஜேந்திரன் சோழன் காலத்துல இங்க ஒரு ரேஷன் கடை இருந்திருக்கு. அப்ப எல்லாம் ரேஷன்ல தங்கமும் வைரமும் கொடுப்பாங்க. அதுதான் இங்க புதைஞ்சிருக்கணும். கலிய பெருமாளுக்கு மெய் சிலிர்த்தது. கலிய பெருமாள், நீங்க என் மனசை டச் பண்ணிட்டீங்க. உங்களை கரண் பால்னு பஞ்சாபில தான் கூப்பிடட்டுமா என்றார் தாபா. கறந்த பால்னு கூட கூப்பிடுங்க, எனக்கு புதையல் கிடைச்சா போதும். இங்க வைப்ரேஷன் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமானா வைப்ரேஷன் இருந்தா அச்சாவா இருக்கும். செஞ்சிடலாம் சுவாமி. மெட்ரோ ரயில்காரங்களை கூப்பிட்டு சுரங்கம் தோண்ட சொன்னா செம வைப்ரேஷன் வரும். தாபா குறுக்கும் நெடுக்கும் நடந்தார். முதல்ல இங்க புதையல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்டர் எடுப்பா. டே என்று கத்தினான் உலகு. நான் நினைக்கிறேன் வடக்கு பக்கத்துல 30வது அடியில தோண்டினா கிடைக்கும். தோண்டுங்க சுவாமி, இப்பவே அளந்து மார்க் பண்ணிடலாம். யார்கிட்ட டேப் இருக்கு? என்கிட்டயே இருக்கு, இன்சுலேஷன் டேப் என்றார் தாபா. வாயை சேல்ட்ரிங் பண்ணிடுவேன், கம்முன்னு இருடா என்றான் உலகு. கால்களால் அளவெடுத்து குத்து மதிப்பாக ஒரு இடத்தை மார்க் செய்தான் திரு. இப்போ நாம இந்த இடத்துல சாம்பிளுக்கு தோண்டி பார்க்க போறோம். ஏதாவது சின்ன புதையல் கிடைச்சா பெரிய புதையல் கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தான் உலகு. என்னடா அடிச்சு விடுற? வெயிட் அண்ட் சி. மார்க் செய்த இடத்தை தோண்டினார்கள். 2 அடி தோண்டியதும் ஒரு பெட்டி தட்டுப்பட்டது. திறந்தால் அதில் ஒரு வெள்ளி கொலுசு, அரைநான் கயிறு, அம்மன் படத்துடன் டாலர் இருந்தன. கிடைச்சிருச்சு. பூமி மே பாக்ஸ் கை, கால் மே ஹாக்ஸ் கை, மாதா கி ஜெய். இப்போ அதுல நீ கை வை என்றார் தாபா. எப்படிடா என்றான் உலகு திருவிடம். செட்டப்பு. நேத்தே கொண்டு வந்து இதெல்லாம் இங்க புதைச்சிட்டேன். என் அக்கா குழந்தை அருணோட அருணா கயிறுடாது. இது வெறும் டீசர் தான். உள்ள ஆழமா வெட்டினா 10 பத்மநாப சுவாமி கோவில் இருக்கு என்றான் திரு. எஸ், இருபடி வெட்டினா போதும். எர்த்து வயிற சொருகிடலாம் என்றான் தாபா. கொண்டு போடுவேன். அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வா என்றான் திரு. 20 அடி வெட்டினா மாபெரும் புதையல் இருக்கு. ஆனா அதை அடையணும்னா நீ ஒன்று செய்யணும் என்றார் தாபா கலிய பெருமாளை பார்த்து. என்ன சுவாமி? நரபலி கொடுக்கணும். பகுதி 9. ஒரு சிக்னலில் வாஞ்சி கடத்தப்படும் வேன் நின்றது. கல்யாண வீட்டு இருந்திருந்தா இந்நேரம் உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டிருப்பேன் என்றான் வாஞ்சி. அப்படியா என்றான் 0.7. அசோக அல்வா கூட மெனு போர்டில் இருந்தது என்றான் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு. கவலைப்படாத, நான் போண்டா வச்சிருந்த ஒரு பாக்கெட்டையே எடுத்துட்டு வந்துட்டேன் என்றான் வேன் ஓட்டி கொண்டிருந்த 0.8.
இந்நேரம் மண்டபத்துல தேடிக்கிட்டு இருப்பாங்க என்றான் வாஞ்சி. உன்னே வா, பக்கெட்ட. நீ போண்டா பக்கெட்டை தானே எடுத்துக்கிட்டு வந்த, நான் தாம்பூலமே எடுத்துட்டு வந்துட்டேன். கல்யாணத்துக்கு போனா தாம்பூலம் இல்லாம திரும்ப கூடாது. சரி சரி, என் போண்டாவை பிரிச்சு வாயில போடு. பச்சை மிளகாய் இருக்கும், அதை எடுத்துட்டு போடு என்றான் வாஞ்சி. இங்க பாருடா, பரலோகம் போக போறான், பச்சை மிளகாய் இருக்க கூடாதான். போண்டாவை பீத்து பீத்து கொடுத்தான் 0.7. அண்ணா இன்னும் 2 பீஸ் என்று கேட்டு கேட்டு சாப்பிட்டு கொண்டே இருந்தான் வாஞ்சி. பீத்து போட்ட பச்சை மிளகாய் பரங்கிமலை உயரத்துக்கு போனது. அண்ணா, நான் எப்பவும் சாப்பிட்ட உடனே இலைய நக்குவேன். பாவி, என் கையை நக்கிடாத. கைகளை இழுத்து கொண்டான் 0.7. சிக்னல் கிடைத்து வண்டி புறப்பட்டது. பிளாஷ்பேக்ல சும்மா சும்மா ஆம்பளை பசங்களே வந்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஹீரோயினை காட்டுப்பா என்றான் 0.7. காட்டுறேன், ஆனா சாங்கிங்கெல்லாம் அங்க இருக்காது. பரவாயில்ல, நம்ம ஆள் இருக்கே ஆரம்பித்தான் வாஞ்சி. ஆள் இல்ல ஆளு. சாரி, வாயில உருளைக்கிழங்கு இன்னும் அப்படியே இருக்கு. என் ஆளு ஒரு மாரியாத்தா பக்த, அவ செஞ்சதை சொல்றேன். வாஞ்சி சொல்ல ஆரம்பித்தான். உனக்கு 60,000 சம்பளம் கொடுக்க போறாங்கன்னு என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, அப்படிதானே என்று கோபமாக கேட்டாள் கோபிகா. எனக்கு கொடுக்கறதா தான் இருந்தாங்க, அதுக்குள்ள அமெரிக்கன் கிளைண்ட் திவால் ஆயிட்டான். இது அமெரிக்க சதி. இல்ல, நீ பொய்யான சம்பளத்தை காட்ட முயற்சி பண்ணிருக்க. எனக்கு தகவல் வந்தது. ஹெச்ஆர் ஹெட்டப்பன் ஆகிவிட்டான் என புரிந்தது வாஞ்சிக்கு. சரி விடு, நீ கூட தான் 50,000 சம்பளம்னு சொல்லிக்கிட்டு வர்ற. என்னைக்காவது நான் உன் சம்பள ஸ்லிப்பை கேட்டிருக்கேனா? சம்பளத்தை சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. கோபிகாவுக்கு கண்களில் நீர் வந்தது. இதோ பாரு, இந்த ஹேண்ட்பேக்ல என்னோட சம்பள ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கு. எடுத்து செக் பண்ணிக்கோ, படிச்சுக்கோ. சாரிக்கோ, எதை எப்படியோ 2 தடவை படிக்கிறது இல்ல. நான் எதையுமே 2 தடவை படிக்கிறது இல்ல. அப்ப நிஜமாவே பார்த்துட்டியா? ஸ்கூல்ல எக்ஸாம் ஆன்சர் பேப்பர் கொடுத்த உடனே அதிக மார்க் வாங்கின பையனோட ஆன்சர் பேப்பர் எடுத்து பார்க்கறது இல்லையா? அதே மாதிரிதான் பார்த்தேன், தப்பா நினைச்சுக்காத. நீ எப்பதான் திருந்துவ? நான் கூடிய சீக்கிரம் நல்ல வேலைக்கு போயிடுவேன். திரு இருக்கான் இல்லையா, அதான் உன் கம்பெனி கேப் போட்டுருவேன். அவன் ஃபோன் பண்ணி 1,00,000 வேலை இருக்கு, போறியான்னு கேட்டிருக்கான். அவனா? ஏன் கேட்டான்? என்கிட்ட கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான், பதமா நடந்துக்கிறான். நாதஸ் திருந்திட்டான்னு நினைக்கிறேன். உனக்கு வேலை சரியில்லை, ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்காக நீ மன்சூர் சாப்பிட்ட. அன்லிமிட்டட் மீல்ஸ்லாம் வேணாம், மினி மீல்ஸ் சாப்பிட்டா போதும். இன்னைக்கு சாயங்காலம் மடிப்பாக்க அம்மன் கோவிலுக்கு வரதா வேண்டிட்டு இருக்கேன். போலாமா? போலாம், புறப்படு. இப்பதான் மதியானம் ஆயிருக்கு, நடந்து வர்றதா வேண்டியிருக்கேன். ஷேர் ஆட்டோனாவது வேண்டிக்கிட்டு இருக்க கூடாதா? புறப்படு, வேட்டி கட்டிக்கோ, வெறும் வயிற்றுல நடக்கணும். பெல்ட்டாவது போட்டுக்கிறனே, இல்லைனா வேட்டி கலண்டுக்கும். இருவரும் நடந்தார்கள். ஒரு வழியாக மாலை கோவிலை அடைந்தார்கள். கோவிலில் நல்ல கூட்டம் இருந்தது. முன்னால் 2 பக்கமும் இருந்த கடைக்காரர்கள் கோபிகாவை பார்த்ததும் சலாம் சொன்னார்கள். நீ லோக்கல் தாதாவாக்கோ? சின்ன பாக்கெட் நோட் புக் வச்சு வசூல் பண்ணுவியா? இவங்க எல்லாம் என் அன்பர்கள். மடப்பள்ளியிலிருந்து ஒருவர் வந்தார். வர்றேன்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க. புளியோதரையும் சக்கரை பொங்கலும் தொன்னையில எடுத்து வச்சிருக்கேன். ஓ, 2 பேரா வந்திருக்கீங்களா? வேணும்னா ஒரு தூக்குல போட்டு தரட்டுமா? அவரின் தூக்கலான இந்த பரிவை கண்டு வியந்தான் வாஞ்சி. வாங்கம்மா என்று வரவேற்றார் ஒரு அர்ச்சகர். அர்ச்சனை பண்ணிடலாமா? அம்மன் கிட்ட சில கோரிக்கைகள் இருக்கு, எழுதி கொண்டு வந்திருக்கேன் என்றாள் கோபிகா. அம்மனுக்கே அப்ளிகேஷனா? தான் எல்லாம் மரியாதை நிமித்தம் மட்டுமே வந்து பார்க்கும் இவள் மட்டும் இப்படி? இவருக்கு எது எடுத்தாலும் ஏதாவது தடங்கள் வருது. ஆபீஸ் வேலையில முன்னுக்கு வர முடியல, அதனால இங்க கல்யாணம் தடைப்படுது. ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா? ஆமா, இந்த கழுதைக்கு தாலி கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா என்றான் வாஞ்சி. இவருக்கு எதிரிங்க நிறைய இருக்காங்க, அவங்களால இவருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும், அவ்வளோதானே. சாருக்கு ஒரு ரச்சை கட்டிடலாம். என்ன சார், கட்டிக்கிறீங்களா? ராட்சசியை கூட கட்டிக்கிறேன் சாமி, நல்லது நடந்தா போதும். அர்ச்சகர் பேச ஆரம்பித்தார். $1 அம்மன் பாதத்துல வச்சிடுறேன். டெய்லி பூஜை பண்றப்போ பூஜை சக்தி டாலர்ல இறங்கும். இப்படி 45 நாள் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டாலரை சார் கழுத்துல மாட்டிக்கிட்டா போதும், எல்லாம் சுபமா நடக்கும். அப்படியா? ரட்சையோட பார்வை இவர் மேல பட்டாலே சக்தியை காட்ட ஆரம்பிச்சிடும். கழுத்துல கட்டிக்கிட்டா ரொம்ப விசேஷம், யாரும் எதுவும் செய்ய முடியாது. சந்தோஷம். இப்ப நான் என்ன செய்யணும் என்றாள் கோபிகா. எதிர்க்க கடையில போய் சிவப்பு கயிறு, $50 பூ பழம் வாங்கிட்டு வாங்கோ. இன்னைக்கே பூஜை ஆரம்பிச்சிடலாம். சார் கையால வாங்கிட்டு வரட்டும். வாஞ்சி புறப்பட்டான். 3வது கடையில வள்ளியம்மாள்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்குங்க. வெளியே வந்தான் வாஞ்சி. 3வது கடையில் வள்ளியம்மாள் ஒல்லியம்மாளாக இருந்தாள். ரச்சை வைக்க டாலர் வேணும், எக்ஸ்பைரி டேட் பார்த்து கொடுங்கோ, 45 நாள் பூஜையில இருக்கணும். பூஜை பொருட்களுடன் கோவிலுக்குள் நுழைந்தான் வாஞ்சி. கரெக்டா 45வது நாள்ல நீங்க இங்க வந்து ரட்சையை எடுத்துக்கலாம். நான் மறந்துடுவேனே. இப்பதான் செல்போன் வந்துருச்சே, போன்ல கூகுள் காலண்டர்ல ரிமைண்ட் போட்டுக்கோங்க. அந்த தேதி வந்தா அதுவா எட்டி பார்த்து தேதியை சொல்லி போகும். இந்த அம்மன் நிஜமா செல்லாத்தாதான் என்றான் வாஞ்சி. தன் போனில் ரிமைண்டர் செட் செய்து கொண்டாள் கோபிகா.
ரெச்சைய கழுத்துல கட்டியாச்சுன்னா கம்ப்யூட்டருக்கு ஆண்டிவேர்ஸ் போட்ட மாதிரி. பயமே இல்லை. ஆனாலும் இந்த 45 நாள் இவரை ஜாக்கிரதையாவே இருக்க சொல்லுங்கோ. மை டியர் கோ என்றான் வாஞ்சி. என்னவா? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. எனக்காக எவ்வளோ செய்யற. ஒண்டியால அத்தனையும் செய்யற. இதுல என்ன இருக்கு? பிடிச்சிருக்கு செய்யற. நானும் இனிமே பொறுப்பா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பாரம் சுமக்கலான்னு இருக்கேன். குட். மடப்பள்ளிக்காரர் பெரிய தூக்குல பிரசாதம் கொடுக்கறேன்னு சொன்னாரே, அதை போய் தூக்கிட்டு வர்றேன். நீ திருந்தவே மாட்டேன். வா போகலாம். கோவில் படிக்கட்டை கும்பிட்டு விட்டு வெளியே வந்தாள் கோபிகா. கொஞ்ச நாள் ஜாக்கிரதையாவே இருவா. இடைஞ்சல் எந்த ரூபத்திலையும் வரலாம். வீட்டுக்கு போனவுடன் வாஞ்சிக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் தான் திரு பேசுறேன். 1,00,000 வேலை இருக்குன்னு சொன்னேனே, இன்டர்வியூக்கு கூப்பிட போறாங்க. வர்றீங்களா? வர்றேன் என்றான் சற்றும் யோசிக்காமல் வாஞ்சி. பகுதி 10. நரபலி கொடுக்கணுமா என்று நடுங்கிக் கொண்டே கேட்டார் கலிய பெருமாள். ஆமா, அது கொடுத்தாதான் புதையல் கிடைக்கும் என்றார் தர்மேந்திர தாபா. நவகிரக ஹோமம் பண்ணுங்கிற மாதிரி சிம்பிளா சொல்றீங்களே, வேற வழி இல்லையா? இல்ல, பகவான் பாடி கேக்குதே, பயமா இருக்கே. நரபலிய கிராஃபிக்ஸ் பண்ணிடலாமா? நோ, நிஜமா பண்ணணும். உன் கை சிவப்பாகணும். வேணும்னா மருதாணி வச்சுக்கிறேனே. நரபலி பண்ணணும்னு ஜாடி சொல்லுது. உத்தர்காண்ட் ஜாடியோட உத்தரவு. உத்தரவு ஏன் இவ்வளோ காண்டா இருக்கு? பாசிப்பருப்பு போட்டு பொங்கல் வச்சிடலாமே. யாருக்கும் பாதகம் இல்லாம போயிடும். நீ தப்பா பேசுற. எது எது எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். 18 ஆர்ம்ஸ் பிளக்ல 50 ஆர்ம்ஸ் பிளக் சொருகக்கூடாது. சாமி, இருந்தாலும் நரபலிக்கு என் மனசு கேட்கல. கேட்டுக்கொண்டிருந்த திருவுக்கு கோபம் வந்தது. கத்தினான். சார், சும்மா சும்மா ஏன் குழப்புறீங்க? நரபலினா நரபலிதான், அதுல மாற்றமே இல்லை. இப்பொழுது கலிய பெருமாளுக்கு கோபம் வந்தது. சாமி, நீங்க இருக்கிறப்ப இவர் ஏன் பேசுறாரு? பேசட்டும், தப்பில்லை. இபி மெயின் மீட்டர்னு ஒண்ணு இருந்தாலும் சப் மீட்டர் 4 இருக்கும். சப் மீட்டர் ரீடிங் தான் சொல்லும்படியாகும். அதுபடிதான் கேட்கணும். ஒண்ணுமே புரியல. இபி மீட்டர் ரீடிங்னா அப்படிதான், ஒன்றும் புரியாது. சாமி, ஒரு விண்ணப்பம். நரபலிக்கு ஆள் தேடுறது கஷ்டம். நீங்களே நரபலிக்கு உட்கார்ந்துருங்களே. பாவி, இது என்ன நலங்குக்கு மனையில உட்கார்ற மாதிரி நினைச்சியா? பூஜா பார்ட்டி தான் உட்காரணும். திரு வந்தான். ஒரு காகிதத்தை தாபாவிடம் நீட்டினான். அதை மனதுக்குள் படித்தார் தாபா. ஜாடி ஏடோட ஜெராக்ஸ் வந்துருச்சு. நரபலி கொடுக்க போற ஆள் எப்படி இருக்கணும்னு ஜெராக்ஸ் எப்போதோ. சொல்லுங்க எஜமா. ஒசரம் 5 அடி ஆரங்களும் இருக்கணும். பாக்கெட் வச்சு ஜட்டி போட்டிருக்கணும். ஜாடி ஜட்டி பத்தி கூட சொல்லுதா சாமி? ஆமா, அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும். அவன் பேர்ல முதல் எழுத்து வான்னு இருக்கணும். ம் இன்னும் கல்யாணம் ஆயிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எங்க போவேன்? தேடணும். தீவிரமா தேடினா கிடைக்கும். தர்மேந்திர தாபா முன்னால் வந்தார். இப்போதைக்கு என் வேலை முடிஞ்சது. நான் போலாமா? அர்ஜென்ட்டா ஒரு ஒயரிங் வேலை இருக்கு. ஒயரிங்கா? ஆமா. ஓம் ஒயரிங்காரா நமகா, பீம் பியரிங்காக நமகா என்று கூறிக்கொண்டே தாபா புறப்பட்டார். சரி, நீங்க போங்க சாமி, தேவைப்படுறப்ப நாங்க கூப்பிடுறோம் என்று அவரை அனுப்பி வைத்தான் திரு. கலிய பெருமாள் குழம்பி போய் நின்று கொண்டிருந்தார். தம்பிங்களா, தாபாசாமி சொன்ன மாதிரி ஆளை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் தேடி பிடிச்சு தர்றேன் என்றான் திரு. எப்படி? பேப்பர்ல விளம்பரம் போடலாம். நரபலிக்கு நாமினேஷன் போடணும்னு விளம்பரம் கொடுக்க முடியாது தம்பி, மாட்டிப்போம். வேற மாதிரி கொடுப்போம். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கீங்க. என்ன வேறு? ஐடி கம்பெனி. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கம்பெனி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப், அவ்வளவுதான். அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வேணும்னா விளம்பரம் கொடுங்க. அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு போடுங்க. இது என்னப்பா புதுசா இருக்கு? அப்போதான் நாம தேடுற ஆளு மாட்டுவான். சம்பளம் மாசம் 1,00,000னு போடுங்க. 1,00,000? அதிகம் இல்ல? ஒரு மாசம் சம்பளம் கொடுத்தா போதும். அவன் தான் 30 நாள்ல செத்து போயிடுவானே. 30 நாள்ல நரபலியா? பேஷ் பேஷ். நான் போய் 30 நாள்ல நரபலி பண்ணுவது எப்படின்னு ஒரு புக் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, புதையலுக்காக நான் எது வேணும்னாலும் பண்ணுவேன். நான் மாட்டிக்காம மட்டும் இருந்தா போதும். கூறிவிட்டு அவரும் புறப்பட்டு போனார். டேய், நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல. நரபலி ஆளுக்கு நீ ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாம் போடுற. அந்த மாதிரி ஆள் எப்படி கிடப்பான்? அந்த மாதிரி தகுதிகளோட ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான். யார் அது? வாஞ்சி, கோபிகாவோட லவ்வர். எதுக்கு இதெல்லாம்? கலிய பெருமாள் வாஞ்சி 2 பேரையும் ஒழிக்கிறதுக்கான திட்டம். விளக்கமா சொல்லு. புதையலுக்காக கலிய பெருமாள் வாஞ்சியை கொன்னுடுவாரு ஒருத்தன் ஒளிஞ்சா. சரி, திட்டம் போட்டு கொலை செஞ்சதுனால கலிய பெருமாளுக்கு தூக்கு தண்டனை. அவரும் ஒளிஞ்சாரு. கிரிமினல் மூலடா உனக்கு. இப்போ நம்ம வேலை வாஞ்சி இந்த வேலையில சேர்த்து விடுறது. சேருவானா? சேருவான். ஏற்கனவே 2 தடவை பேசி அவனுக்கு ஆசையை காட்டியிருக்கேன். அடுத்த வாரம். கலிய பெருமாள் முன் நின்று கொண்டிருந்தான் வாஞ்சி. சார், விளம்பரம் பார்த்தேன். சரி, அரியர்ஸ்ல பாஸ் பண்ணிருக்கியா? நான் 5 வயசுலயே அரியர்ஸ் வச்சவன் சார். சட்டுன்னு சொல்லு. உன் ஜட்டியில பாக்கெட் இருக்கா? இருக்கு சார். யூ ஆர் அப்பாயிண்டட். ஒரு ஜாயின் இன்டர்நெட் டெஸ்ட் வைக்கவில்லை. ஜட்டியில் பாக்கெட் இருப்பதை வைத்தே ஜல்தியாய் அப்பாயின்மெண்ட் செய்ததை வாஞ்சியால் நம்பவே முடியவில்லை.
நான் எப்போ சார் ஜாயின் பண்ணணும்? இப்பவே ஜாயின் பண்ணலாம். எமகண்டமா இருக்கே, அதுதான் வேணும். உடனே ஜாயின் பண்ணு. டிஎஸ்பி மாமா மறுபடியும் கத்தினாள் கோபிகா. என்னம்மா? மறுபடியும் ஓடினார் சாரங்கன். நீங்க போலீஸ் தானே? வாக்கி டாக்கிக்கு வாங்கப்பட்ட என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க மாப்பிள்ளைய சரியா தேட மாட்டேங்கிறீங்க. கிருஷ்ணராகவ சாஸ்திரிகள் போனை மட்டும் ஏன் ட்ராக்கிங் பண்ணீங்க? ஏன்னா நாங்க சாஸ்திரி பவன் ஏரியா போலீஸ். அந்த போனை ட்ராக்கிங் பண்ண மாதிரி மாப்பிள்ளை போனை ட்ராக்கிங் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அட ஆமா இல்ல. மறுபடியும் அதே குப்பை தொட்டியை போய் பார்க்கட்டுமா? அதே இடத்துல மறுபடியும் ஃபோன் எப்படி இருக்கும்? நோ சான்ஸ். இல்ல, மாப்பிள்ளைய குப்பை தொட்டியில இருக்கலாம் இல்ல? மாமா, திஸ் இஸ் டூ மச். அவர் ஃபோனை சீக்கிரமா ட்ராக் பண்ணுங்க. ஹலோ, கான்ஸ்டபிள் கண்ணாயிரம், கத்தினார் சாரங்கன். எஸ் சார். முன்னால் வந்து சல்யூட் அடித்தார் ஒரு கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள்னாலே கண்ணாயிரம் தானா? என் பேர் பிரசாந்த். பிரசாந்தா? தப்பான பேரோட கான்ஸ்டபிள் வேலையில சேர்ந்து காவல்துறைக்கு கலங்க விளைவிச்சிட்ட நீ. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார், நான் வக்கீலுக்கும் படிச்சிருக்கேன். ஐயோ, அதுக்கப்புறம் தான் போலீஸ்ல சேர ஆர்டர் வாங்கினேன். ஓ, லா அண்ட் ஆர்டர் போலீஸா? சாரி மிஸ்டர் பிரசாந்த், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். வாஞ்சியோட ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல என் டேபிள்ல லொகேஷன் வந்தாகணும். கான்ஸ்டபிள் உள்ளே போனார். எங்க போறீங்க? முதல்ல டேபிளை கொண்டு வந்து உங்க முன்னால வைக்கிறதுக்கு. முன்னால கிழிஞ்ச பாய் தான் இருக்கு. 10 நிமிடத்தில் கண்ட்ரோல் ரூமிலிருந்து ஃபோன் வந்தது. எஸ், டிஎஸ்பி ஹியர். ஃபோனை ட்ராக் பண்ணியாச்சு. எந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல நசுங்கி போயிருக்கு? டேமேஜ் பண்ணல சார். அந்த ஃபோன் நம்பர் லைவா இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல. வெரி குட். மூவிங்ல இருக்கு. ஏதோ வண்டியில வேகமா போய்கிட்டு இருக்கு. சூப்பர். எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணுங்க. கோதாவரி ரிவரை க்ளோஸ் பண்ணுங்க. சிம்லாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்புங்க. பார்லிமெண்ட்டுக்கு பாதுகாப்பு போடுங்க. உத்தரவுகளை சரமாரியாக பிறப்பித்துக் கொண்டிருந்தார் டிஎஸ்பி. பகுதி 11. தம்பி, உன் பேர் என்ன சொன்ன? என்றார் கலிய பெருமாள். வாஞ்சி. நல்ல பேரு. பாவம், ஒரு மாசத்துல காஞ்சி கருகி போக போற. என்ன சார் சொல்றீங்க? வேலை செஞ்சு காஞ்சி கருக போறேன்னு சொன்னேன். நான் வேலையை ஆரம்பிச்சிடலாமா? பண்ணு. இந்த பெஞ்ச் எடுத்து அடுத்த ரூம்ல போட்டுக்கோ. கனமா இருக்குதே. தூக்குறதுக்கு 4 பேர் வேணுமோ? சார், எனக்கு என்ன வேலை? ப்ரோக்ராம் எழுதுறது தானே. நீ ப்ரோக்ராம் எழுது, இல்லைன்னா பரசுராம்னு எழுது, என்னவோ பண்ணு. பண்றேன், ஆனா எனக்கு 1 மாசம் சம்பளத்தை அட்வான்ஸா இப்பவே தரணும். சரி, கணக்கு பிள்ளைய பார்த்து வாங்கிக்க. கணக்கு பிள்ளையா? என் பேங்க் அக்கௌண்ட்ல போடணும். போட சொல்றேன். என்னோட டீம் எங்க இருக்கு? என்னப்பா, ஏதாவது செட்டு பிரிச்சு விளையாட போறியா? நீ இப்போதைக்கு சும்மா இரு போதும். வாஞ்சிக்கு கோபம் வந்தது. சார், எனக்கு வேலை செய்யாம சம்பளம் வாங்க பிடிக்காது. இங்க ஒரு கம்ப்யூட்டர் கூட கிடையாது. நான் எப்படி ப்ரோக்ராம் எழுதுவேன்? தம்பி, கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்கேன். கடப்பால இருந்து வந்துடும். இப்போதைக்கு ஒரு பழைய டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கு. அதுல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இரு. திஸ் இஸ் அட்ராசியஸ். சந்தோஷம் தம்பி. எதுக்கு? ஏதோ அட்ராக்ஷன்னு சொன்னியே. சார், என்னால சும்மா இருக்க முடியாது. பொழுது போகலைன்னா இப்படியே கனமாப்பேட்டை சுடுகாடு வரைக்கும் நடந்து போயிட்டு வா. அப்புறம் காலை நீட்டி படுத்து தூங்கு. வேணும்னா ஒரு ஸ்ட்ரெச்சர் வாங்கி தர்றேன். இதுக்கு என்னதான் முடிவு? முடிவுதான் முடிவு. புது வேலையில சேர்ந்துட்ட போல இருக்கு என்று கேட்டாள் கோபிகா. ஆமா, 1 லட்சம் சம்பளம் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளவா? ஆமா, சம்பளத்தை முந்தி தரும் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஆனா வேலையை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரே மர்மமா இருக்கு. இருந்துட்டு போகட்டும். வா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கூறிவிட்டு அவன் கண்களையே பார்த்தாள் கோபிகா. லேசாக அதில் நீர் எட்டி பார்த்தது. சாரி, வா, உன்னை ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன். நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமாக்கோ? நல்ல நாள் பார்க்கணும், மண்டபம் கிடைக்கணும், எவ்வளோ இருக்கு. சரி வா, ஏதாவது ஜோசியர்கிட்ட போய் நல்ல நாள் பார்க்கலாம். ஜோசியர் எதுக்கு? ஏற்கனவே நான் பல நல்ல நாள் பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆகஸ்ட் 20 நல்ல முகூர்த்தம். நம்ம நட்சத்திரத்துக்கும் செட் ஆகுது. அன்னைக்கே பார்த்துடு. ஆனா அன்னைக்கு மண்டபம் எதுவும் காலி இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது காலி இருக்கான்னு பாரு. ஆரைட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர்கெஸ்ட்ரா கூட போலீஸே வைக்குதான். செப்டம்பர் 9 ஒரு முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கு ஒரு மண்டபமும் காலி இருக்கு. அமிர்தா கல்யாண மண்டபம். ஆனா ஊருக்கு வெளியில இருக்கு. சரி, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அப்போ அப்பா கிட்ட சொல்றேன். செப்டம்பர் 8 ரிசப்ஷன். 2 பேரும் பியூட்டி பார்லர் போய் மேக்கப் பண்ணிக்கிறோம். எனக்கு வேணாம், இயற்கை அழகு இருக்கு என்றான் வாஞ்சி. பிச்சு போடுவேன். ஒழுங்கா போய் ஃபுல் பாடி மேக்கப் பண்ணிக்கோ. ஓகே, எனக்கு தெரிஞ்ச பார்லர் இருக்கு. நல்ல டிஸ்கவுண்ட் கூட தர்றேன்னு சொல்லியிருக்கான். சிம்பிளா பத்திரிக்கை அடிக்கிறோம். ஆனா எல்லாரையும் கூப்பிடுறோம். டன். ஈவினிங் உன் அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வா. மீதி ஏற்பாடை பத்தி பேசலாம். உலகுக்கு ஃபோன் செய்தார் கலிய பெருமாள். உலகு, உங்களை நம்பி அந்த பையன் வாஞ்சிய வேலைக்கு வச்சுட்டேன். 1 லட்சம் ரூபாய் தண்ட சம்பளமும் கொடுத்துட்டேன். அவன் ஒரு வேலையும் செய்யறதில்ல. நீயாவது கருவேல மரம் வெட்டின. கருவேல மரம் வெட்டுறதும் உலகுவின் ரத்தம் குதித்தது. மரத்தை மறக்கலாம் என்றால் திரும்ப அதையே கூறி நினைவூட்டுகிறாரே. தர்மேந்திர தாபா சாமியார் எங்க போனார்னே தெரியல. எனக்கு எப்போ புதையல் கிடைக்கும்? தாபாசாமி வந்துருவாரு. கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே வந்துருவாரு. கான்ட்ராக்டா?
கான்ட்ராக்ட் இல்லை, காடாரெக்ட்னு சைலண்ட் சைலண்ட்லேன்னு இருக்கேன். சார் சும்மா இருங்க சார். உங்களுக்கு புதையல் எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அவ்வளோ ஆர்வம் எங்களுக்கு நரபலியில் இருக்கு. கூடிய சீக்கிரம் இறப்பு விழாவுக்கு தேதி குறிச்சிடலாம். 10 நாட்கள் கழித்து ஒரு மாலை உலக வீட்டில் ஒரு சதிய ஆலோசனை நடந்து கொண்டிருந்தது. உலகு, திரு தர்மேந்திரா தாபா எனப்படும் இளங்கோ ஆகியோர் கூடியிருந்தார்கள். எப்போடா நீ மறுபடியும் தர்மேந்திர தாபா ஆக போற? நீ பாட்டுக்கு ஒயரிங் கான்ட்ராக்ட்னு இருக்க, ஓடி போயிடுற, கத்தினான் திரு. ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன்டா. டெத்தை தள்ளி போடுறது தப்புடா. கலிய பெருமாள் புத்தி மாறிடுச்சுன்னா கஷ்டம். சீக்கிரமா நரபலியை முடிச்சிடணும். நரபலி எப்படி செய்யணும்? அதுக்கு என்னென்ன வேணும்? இடுப்புல கட்டிக்க வேப்பில பாவாடை, தலையை வெட்ட வாட்டர் மெலன் பத்த மாதிரி வளைஞ்ச பெரிய கத்தி, பேக்ரவுண்ட்ல ஜம்பல ஜம்கான்னு பாட்டு. இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். நாம கத்தியின்றி ரத்தமின்றி நரபலி பண்ணலாம். நான் செய்யற தொழிலுக்கு மரியாதை பண்ணலாம் என்றான் இளங்கோ. எப்படி? எலக்ட்ரிக் சேர். வாஞ்சியை எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ண ஆள் காலி. நாய்ஸ் இல்லாத நரபலி. கரெக்டு. இதுக்கு ஜம்பல ஜக்கான்னு பாட்டு வேணா. ஹக்காலக் பேபின்னு பாட்டு போட்டுக்கலாம், ஷக்கலக்க பேபின்னு பாட்டு போட்டுக்கலாம் என்றான் உலகு. திரு தன் திட்டத்தை சொன்னான். வாஞ்சியை எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சுட்டு கலிய பெருமாள் கிட்ட சுவிட்சை கொடுத்துடலாம். அவர் சுவிட்சை அமுக்கட்டும். வாஞ்சி இறந்து போன உடனே பாடி பக்கத்துல 1/2 மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணணும்னு சொல்லிடலாம். அவர் தியானம் பண்றப்போ நாம தப்பிச்சு ஓடிடலாம். கலிய பெருமாள் போலீஸ்கிட்ட எப்படி மாட்டுவாரு? அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் ஃபோன்ல இருந்து போலீஸ்க்கு நாம ஃபோன் பண்ணி கொலையை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். கலிய பெருமாள் கைதுங்கிற நியூஸை அடுத்த நாள் ஆந்திராவில் பேப்பரில் படிக்கிறோம். என்னைக்கு நரபலி? நான் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிற வீட்டுக்கு செப்டம்பர் 9 கிரகப்பிரவேசம். செப்டம்பர் 8 நான் ஃப்ரீ. செப்டம்பர் 8 அன்னைக்கு ராத்திரி நரபலி வச்சுக்கலாம். ஓகே. செப்டம்பர் 8 தேதி ராத்திரி வாஞ்சி எங்க இருந்தாலும் கடத்திடணும். காலிங் பெல் அடித்தது. கதவை திறந்தார்கள். வாஞ்சி நின்று கொண்டிருந்தான். முதுகில் ஒரு பை. ஒரு குட் நியூஸ், எனக்கு கல்யாணம் என்றான். வாட்? கத்தினான் திரு. எனக்கு கல்யாணம் நடக்க நீங்க தான் காரணம். 1,00,000 ரூபாயில வேலை வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் என்று திருவின் கைகளை பற்றி கொண்டான் வாஞ்சி. திருவின் காதிலிருந்து புகை வந்தது. செப்டம்பர் 9 கல்யாணம், முதல் நாள் ஈவினிங் ரிசப்ஷன். நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். அவசியம் வர்றோம். நாங்க தான் மாப்பிள்ளை தோழர்கள். அந்த தேதியில உன்னை சேர்ல உட்கார வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. மூவரும் பலமாக சிரித்தார்கள். கதையை கூறிவிட்டு நெஞ்சை தடவி விட்டு கொண்டான் வாஞ்சி. பிறகு கைகளை நீட்டினான். போண்டா வேணும். போண்டா இல்லை, முடிஞ்சது. ஃப்ளாஷ்பேக்கும் முடிஞ்சது. இதுக்கு மேலே பழைய கதை ஒன்றும் இல்லை. இனிமே நடக்க போகிற கதை தான். சரி, அப்போ உனக்கு மயக்க மருந்து கொடுத்துட வேண்டியது தான். வாஞ்சி கையில் மயக்க ஊசியை சொருகினான். 0.7. வண்டி வேகம் எடுத்தது. பகுதி 12. அமிர்தா கல்யாண மண்டபம். இரவு 8 மணி. வாஞ்சி வேலை பார்த்த பழைய கம்பெனியின் HR மண்டபத்துக்குள் நுழைந்தார். மத்தியான நேரத்து ராஜ்யசபா மாதிரி பாதி மண்டபம் காலியாக இருந்தது. மாப்பிள்ளை வாஞ்சியை பார்க்கணும் என்றார் அருகில் இருந்த ஒரு பெண்ணிடம். நாங்களே இன்னும் பார்க்கல என்றார் அந்த பெண். நான் ஆரத்தி எடுக்கிற பொண்ணு. பாருங்க, ஆரத்தி எடுக்கிற தட்டு அன்டச்சுடா இருக்கு. மாப்பிள்ளை எங்கேயோ போயிருக்காராம். மாப்பிள்ளையை காட்டு, இல்லைனா மசால் தோசையாவது காட்டு என்று கத்தினார் ஒருவர் பசி தாளாமல். TSP சாரங்கன் வந்தார். அமைதி அமைதி. மாப்பிள்ளை ஒரு வேலை விஷயமா கொலகாரம்பேட்டை வரைக்கும் போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு சார் என்று DSP அருகே போட்டோகிராஃபர் போனார். வந்ததுல இருந்து இன்னும் ஒரு போட்டோ கூட எடுக்கல. இப்போ மணி 8. இந்த நேரம் மேடையில வச்சு குரூப் போட்டோவா தட்டிக்கிட்டு இருப்பேன். குரூப் போட்டோ எடுக்காம கையெல்லாம் நடுங்குது. கிச்சனுக்கு போய் கிரைண்டர் எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோக்காரர் நல்வரவுங்கிற போதே இன்னும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி உள்ள வரமாட்டேங்கிறாரு. மாப்பிள்ளை எப்போ வருவாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாப்பிள்ளை முகப்பேர் வந்துருவாரு. சமையல்காரர் வந்தார். நைட்டு டின்னருக்கு 36 ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கு. லேட் ஆகுது. சில ஐட்டம் எல்லாம் லேசா ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஸ்மெல் வருதா? 36 மணி நேரம் முன்னால போட்டிங்களா? பாதி ஐட்டம் மசாலா ஐட்டம். சிலது தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கு. லேட் ஆனால் ஃபுட் பாய்சன் ஆகிடும். சாப்பாடு கடையை ஆரம்பிச்சிடலாமா? சும்மா இருங்க. இப்போவே சாப்பாடு போட்டால் தின்னுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. மிட் நைட் ரிசப்ஷனுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க. எல்லாருக்கும் இப்போவே சூப் கொடுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு தயிர் வடை கொடுங்க. இப்படியே மிட் நைட் வரைக்கும் இழுத்துருங்க என்றார் DSP. தவணை முறையில் டின்னர் வச்ச முதல் கல்யாணம் இதுதான். தலையில் அடித்து கொண்டு போனார் சமையல்காரர். ஒரு நிமிஷம். ராத்திரி 12 மணிக்கு மறக்காம பீடா கொடுத்துருங்க. HR மணமகள் அறைக்கு போனார். நான் வாஞ்சியோட பழைய HR. வாஞ்சி எங்க போயிருக்கா? கொலகாரம்பேட்டைக்கு. இந்த நேரத்துல எதுக்கு போயிருக்கா? ரிசப்ஷன் பெல் அடிச்ச மாதிரி டைமுக்கு ஆரம்பிக்க வேணாமா? ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க இருந்து வாஞ்சியை பார்த்துட்டு போங்க. போக மாட்டேன். இருந்து வாஞ்சிய பார்த்துட்டு தான் போவேன். கண்ட்ரோல் ரூமில் இருந்து TSPக்கு ஃபோன் வந்தது.
சார், வாஞ்சியோட சிம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு சார். சிம் ட்ரே லூஸா இருக்கும். வாஞ்சிக்கு ஃபோன் பண்ணி சிம்மை நல்லா டைட்டா உள்ள போட சொல்லியா? அது இல்லை சார், சிம் ஹைவேல போகுது. அதுக்கேயா வைத்தால போற மாதிரி கத்துற? சிம் பின்னாலேயே போங்க. சிம்மு ஆந்திரா நோக்கி போகுது சார். குயிக், அது சிம்மாசலம் போறதுக்கு முன்னால அதை பிடிங்க. சார், இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் ஜீப்ல துரத்திக்கிட்டு இருக்காரு. கண்டதும் சுட உத்தரவு கொடுங்க. கண்டதையும் சுட்டா குண்டு காலி ஆயிடுயா. டார்கெட்டை மட்டும் சுட சொல்லியா, அதுவும் முழங்காலுக்கு கீழே மட்டும்தான் சுடணும். அவங்க முட்டி போட்டு உட்கார்ந்துருந்தா எங்க சுடுறது சார்? டேமிட், ஆனந்தனை பத்தி சொல்லியா? ஆனந்தன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். என்ன? வேகமா ஒரு வெள்ளை வேன் போகுது சார். சிக்னல் அது கூடவே மூவ் ஆகுது. ஆனந்தனை என்கிட்ட பேச சொல்லுங்க. ஓவர் டு ஆனந்தன் சார். ஆனந்தன், சொல்லுங்க, அங்க என்ன நடக்குது? நான் ஆனந்தன் பேசுறேன். ஒரு வெள்ளை வேன் வெள்ளை புறாவா கையில கிடைக்காம படுவேகமா போய்கிட்டு இருக்கு. யோ, என்னையா இது? சாரி சார், நான் காவல்துறையில சேர்றதுக்கு முன்னால கவியரங்கத்துல கவிதை வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். டேமிட், ஜீப் எடுத்துக்கையா, அந்த வேனை ஃபாலோ பண்ணு. ஜீப் எடுத்துக்கிட்டேன் சார். வெரி குட். வேன் வேகமா போகுது சார். வளைஞ்சு வளைஞ்சு போகுதா? நேரா தான் சார் போகுது. அப்ப ஜீப்பை வளைச்சு வளைச்சு ஓட்டுங்க. சேசிங்னா வண்டி வளைஞ்சு வளைஞ்சு போகணும். சார், வேன் இன்னும் ஸ்பீடா போகுது, பிடிக்க முடியல. டயரை பார்த்து சுடுங்க. டயர்டா இருக்கு சார். வேன்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? தெரியல சார். குறுக்கால ஒரு லாரி போய்கிட்டு இருக்கு. லாரியை ஓவர்டேக் பண்ணியா? முடியாது சார். லாரிக்கு பின்னால முனீஸ்வரன் துணைன்னு எழுதியிருக்கு. அதனால என்ன? பக்கத்துல முனீஸ்வரன் ஒரு லாரி போய்கிட்டு இருக்கு சார். அதனால ஓவர்டேக் பண்ண இடம் இல்லை. இப்ப என்ன பண்றது? ரோட்ல தடுப்பு போட்டு வேனை நிறுத்தியா? பண்றேன் சார். அவசரமாக ஒரு தடுப்பு படை அமைக்கப்பட்டது. அதற்கு தன்ராஜை பொறுப்பாளராக நியமித்தார்கள். தடுப்பு தன்ராஜ் சாலைக்கு வந்தார். ரோடு முழு அகலத்திற்கு தடுப்பு போடுங்க. ஒரு போலீஸ் வந்தார். சார், நேத்து தான் ஒரு தடுப்பு போட்டோம். அதுக்கு என்ன? அடுத்த தடுப்பு 8 வாரம் கழிச்சு தான் போடணும். யோ, அது தடுப்பூசிக்கியா? தடுப்புகள் போட்டார்கள். வெள்ளை வேன் வேகமாக வந்தது, அதை நிறுத்தினார்கள். டிராஃபிக் ஜாம் வேணாம், மீதி வண்டியெல்லாம் அனுப்பிடுங்க என்றார் தன்ராஜ். வெள்ளை வேன் அருகே போனார் தன்ராஜ். வண்டியில இருக்கிறவங்களை இறங்க சொல்லுங்க. முடியாது சார் என்றார் டிரைவர். ஏன்? ஏன்னா அவருக்கு 2 காலும் கிடையாது. இப்பதான் ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்கோம். எங்க போறீங்க? காளகஸ்திக்கு. தன்ராஜ் எட்டி பார்த்தார். உள்ளே ஒரு கிழவர் சாய்ந்து அமர்ந்திருந்தார். எனக்கு சுகர் அதிகமாகி 2 காலம் எடுத்துட்டாங்க சார். ஆபரேஷன் முடிஞ்சு ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். ப்ரூஃப் காட்டுங்க. வெட்டி எடுத்த காலை காட்டணுமா? வீட்டுக்கு கொண்டு போக தரமாட்டாங்களாம். ஆபரேஷன் பண்ணதுக்கான டிஸ்சார்ஜ் சம்மரி பாருங்க. தன்ராஜ் குழம்பினார். இங்கிருந்து தானே செல்போன் சிக்னல் வந்தது. உங்க வேலை நாங்க செக் பண்ணணும். உள்ள செல்போன் இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துக்கோங்க. எவ்வளவு தேடியும் வாஞ்சியின் போன் கிடைக்கவில்லை. கண்ட்ரோல் ரூமில் இருந்து கூப்பிட்டார்கள். சார், சிம்மு மறுபடியும் மூவ் ஆகுது சார். நீங்க தடை போட்டீங்கல்ல, அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு. எங்க இருந்து சிக்னல் வருது? அநேகமா அந்த முனீஸ்வரன் துணை லாரியில இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். கமான், அந்த லாரியை மடக்குங்க. சற்று நேரத்தில் லாரியை பிடித்தார்கள். லாரியில் டிரைவர் தவிர வேறு யாரும் இல்லை. பின்னால் எட்டி பார்த்தார்கள். வெங்காய மூட்டைகள் இருந்தன. என்ன இது? டிரைவரை கேட்டார் தன்ராஜ். ஆனியன். லாரியோட பின்னால் தேடினார்கள். வாஞ்சையின் செல்போன் இருந்தது. அதை கையில் எடுத்தார். இதுவும் ஆனியனா? ஆண்ட்ராய்டு சார். எதுக்கும் நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. டிஎஸ்பி சாரங்கனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் நொந்து போனார். கோபிகாவின் அறைக்குள் போனார். கோபிகா, மாப்பிள்ளையை பத்தி ஒரு தகவலும் இல்லை. செல்போன் சிக்னலை ட்ராக் பண்ணி போனோம். அந்த லாரியில வெங்காயம் தான் இருந்தது. கோபிகா பதில் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து தீர்மானமான குரலில் சொன்னார். மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு ஒன்றும் ஆகாது. கோபிகாவின் போனில் ஏதோ நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டது. போனை பார்த்தாள். மடிப்பாக்கம் அம்மன் கோவில் ரச்சை தயார் என்று ஒரு செய்தி கங்காரு குட்டி மாதிரி எட்டி பார்த்தது. பகுதி 13. அம்மன் பாதத்துல வச்ச ரச்ச 45 நாட்கள் பூஜை முடிந்து தயாராகி விட்டதென்று நோட்டிபிகேஷன் பார்த்ததும் பெரிதும் பரவசமடைந்தாள் கோபிகா. உடனே கோவில் அர்ச்சகருக்கு போன் செய்தாள். சுவாமி, நான் கோபிகா பேசுறேன். அம்மன் பாதத்துல ஒரு ரச்சனை வச்சேன். இன்னையோட 45 நாள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சித்து இருங்கோ, கணக்கு பாக்குறேன். ஒரு நிமிட இடைவெளிக்கு பிறகு, ஆமா, நல்லபடியா முடிஞ்சது. அம்மன் சக்தி முழுக்க இறங்கியிருக்கும். நாளைக்கு வந்து எடுத்துக்கிறீங்களா? எனக்கு இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும். இப்பவே வா. கோவில் மூடுற நேரம். சீக்கிரம் வர முடியுமா? எங்களால வர முடியாது. உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு கல்யாணம். அப்படியா குழந்தை? ஐயோ, எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. இப்பதான் கல்யாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? சுவாமி, நீங்க ரச்சையை எடுத்துக்கிட்டு நேரா மண்டபத்துக்கு வந்துருங்கோ. அமிர்தா கல்யாண மண்டபம். தப்பா நினைச்சுக்கப்படாது. எனக்கு ஒரு கும்பாபிஷேக வேலை இருக்கு, வர முடியாது. எனக்கு அந்த ரச்சை எப்படியாவது உடனே வேணும். அப்போ ஒரு பையன் மூலமா கொடுத்து அனுப்புறேன். இன்னும் 3/4 மணி நேரத்துல மண்டபத்துல இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி. நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும். க்ஷேமமா இருப்பேல். அம்மன் சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பா. போனை வைத்தாள் கோபிகா. அவளுடைய மனது கழுவிவிட்ட மாதிரி இருந்தது. குழப்பங்களும் கவலைகளும் நீங்கி லேசாக நம்பிக்கை சுடர்விட்டது.
மாமா என்றாள். என்ன என்றார் சாரங்கன். உங்க சர்ச் டீம்ல மடிப்பாக்கம் அம்மனையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல செய்தி வரப்போகுது. பகுதி 14. நாதஸ்வர பாற்றி அருகே போனாள் கோபிகா. அம்மன் மேல 4 கீர்த்தனை வாசிங்க, மாப்பிள்ளை இப்ப வந்துருவாரு. மண்டபம் பரபரப்படைந்தது. கல்யாண களை கட்ட ஆரம்பித்தது. கோபிகா என்று அருகில் போனார் மாமா. உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? ஆமா. அரை மணி நேரம் ஆச்சு. ரட்சையை கொண்டு வரும் பையன் வந்து சேரவில்லை. மறுபடியும் போன் செய்தாள். பையனை நான் அப்பவே அனுப்பிட்டேன். பையன் பைக்ல வந்துகிட்டு இருக்கான். பையன் பேரு கணபதி. வண்டி நம்பரும் பையன் செல்போன் நம்பரும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பையன்கிட்டயே டைரக்டா பேசிக்கலாம். 2 நண்பர்களையும் குறித்து கொண்டாள். கணபதிக்கு போன் செய்தால் அவன் எடுக்கவில்லை. கடத்தப்பட்ட வேனில் வாஞ்சி மயக்கத்தில் இருந்தான். டேய், பிளாஷ்பேக் முடிஞ்சது. நம்மள 9 மணிக்கு ஸ்பாட்ல இருக்கணும்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஊர் சுத்துனது போதும், வேகமா வண்டியை விடு என்றான். 0.7 பண்றேன். ஒரு ரிக்வெஸ்ட். அப்பவே இந்த ஆளோட போனை புடுங்கி வச்சுக்கிட்டியே, அதை எனக்கு கொடுத்துடுறியா? நல்ல காஸ்ட்லி போன் போல இருக்கு. அந்த போன் என் கிட்ட இல்ல, நீதானே வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்ட. முட்டாள், அந்த போனு நம்ம கிட்ட இருந்த ஆபத்து. நம்மளை ஈஸியா ட்ராக் பண்ணி பிடிச்சிருவாங்க. அதனால அந்த போனை தூக்கி எறிஞ்சிட்டேன். எங்க? எப்போ? எச்சில் துப்பணும், வண்டியை ஸ்லோ பண்ணணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்போ முனீஸ்வரன் துணைன்னு பேர் போட்டு ஒரு லாரி வந்தது. அந்த லாரி பின்பக்கமா போனை தூக்கி போட்டுட்டேன். அப்படியே செஞ்ச. சிம் கார்டை டேமேஜ் பண்ணிட்டு போனை எனக்கு கொடுத்துருக்கலாமே. நோ. இப்படி லாரியில தூக்கி போட்டா என்ன ஆகும்? போலீஸ் அந்த சிம்மை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கவனம் அதுல இருக்கும். நாம வேற ரூட்ல போய்கிட்டே இருக்கலாம். இப்போ புரியுது. அம்மன் கோவில் அர்ச்சகர் கணபதியிடம் ஒரு மஞ்சள் பையை கொடுத்து, இதை கொண்டு போய் அமிர்தா கல்யாண மண்டபத்துல கோபிகாங்கிற கல்யாண பொண்ணுகிட்ட கொடுக்கணும், பத்திரம் என்று கூறிவிட்டு அவரின் மோட்டார் பைக் சாவியை கொடுத்ததும் கணபதியின் கண்கள் பிரகாசமடைந்தன. அது ஒரு புது மோட்டார் பைக். ஒரு காட்டெருமை மாதிரி கம்பீரமாக இருந்தது. பைக்கில் ஏறி உதைத்தான் கணபதி. வீரென்று சத்தம் கேட்டது. 20 நொடியில் பஞ்சு மாதிரி பறக்க ஆரம்பித்தது. சட்டை கைகள் படபடவென்று காற்றில் அடித்துக் கொண்டன. நுனி மூக்கு ஜில் என்றது. ஒரு லாங் டிரைவ் போனா என்ன என்று தோன்றியது. தாம்பரம் வர போயிட்டு திரும்பி வரலாம் என்று முடிவெடுத்தான். அதன்படியே வண்டியை திருப்பினான். வேகமாக போனான். அந்த நேரத்தில்தான் கோபிகா அவனுக்கு போன் செய்தால். அவன் எடுக்கவில்லை. மறுபடியும் கோபிகா முகத்தில் கவலை படர்ந்தது. மாமா, கணபதிக்கு போன் பண்ண அவன் எடுக்கவே இல்லை. ரட்சா வரணும், எனக்கு பயமா இருக்கு என்றாள். கவலைப்படாத, பைக் நம்பர் இருக்குல்ல, பையனை ட்ரேஸ் பண்ணிடலாம். கூடவே ஃபோன் நம்பர் இருக்கு, ரொம்ப ஈஸி. மாமா, உங்க டிராகிங் அவ்வளவா மெச்சுக்கிற மாதிரி இல்லையே. இதில் நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் செய்து பைக் நம்பரும் கணபதியின் ஃபோன் நம்பரும் கொடுத்தார். ரொம்ப அவசரம், இந்த பையனை ட்ரேஸ் பண்ணணும். பையன் கிரிமினல் கிடையாது, ஒரு பூஜை சாமா அவன்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். பதமா ஹேண்டில் பண்ணுங்க. ஈக்காடு தாங்கல் அருகே வாஞ்சி இருக்கும் வேன் போய்க் கொண்டிருந்தது. ரைட்ல திரும்புடா என்றான். 0.7 ரைட் இண்டிகேட்டரை போட்டு வேன் வலது பக்கம் திரும்ப போனது. சாரிடா, தப்பு தப்பு, லெஃப்ட்ல திரும்பு. சடால் என இடது பக்கம் முடித்தான். 0.8 அப்பொழுதுதான் எதிர்ப்பக்கம் பைக்கில் வேகமாக திரும்பி வந்து கொண்டிருந்தான் கணபதி. திடீரென வேன் திசை மாறி திரும்பியதும் அவனால் சமாளிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு பக்கம் திரும்பினான். பைக் சாய்ந்தது. நல்ல வேளையாக அடிபடாமல் தப்பினான். வேன் தான் தடுமாறியது. டிராபிக் சிக்னல் குடை மீதே போய் மோதி நின்றது. ஏய், கத்திக்கொண்டே டிராபிக் போலீஸ் ஓடி வந்தார். வேனிலிருந்து இருவரும் கீழே குதித்தார்கள். ஓட ஆரம்பித்தார்கள். கூட்டம் துரத்த ஆரம்பித்தது. பைக் நம்பரை பார்த்தார் போலீஸ். கண்ட்ரோல் ரூமிலிருந்து இந்த நம்பரை கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது. கண்ட்ரோல் ரூமுக்கு போன் செய்தார். பிறகு வேனை திறந்து பார்த்தார். உள்ளே மயக்கமான நிலையில் வாஞ்சி இருந்தான். மறுபடியும் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் செய்தான். கோபிகா, ஒரு குட் நியூஸ். கணபதி கிடைச்சிட்டான். இப்போ ரச்ச வந்துடும். நல்லது மாமா. கூடவே மாப்பிள்ளையும் வர்றாரு. வாவ். ஆனா மாப்பிள்ளை ஸ்லீப் மோட்ல இருக்காரு. நார்மலாக 2 மணி நேரம் ஆகும். தவணமுறை டின்னருக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நான் ஸ்டாப் டின்னர் ஆரம்பிக்கப்பட்டது. பட்டர் நான் பரிமாறினார்கள். வாஞ்சியும் கணபதியும் மண்டபத்துக்கு வந்தார்கள். வாஞ்சிக்கு தூக்கம் தெளிந்தவுடன் அவனை அழைத்தாள் கோபிகா. வா, நாளைக்கு என் கழுத்துல நீ தாலி கட்ட போற. இப்போ உன் கழுத்துல நான் இந்த ரட்சையை கட்டுறேன். இனிமே உனக்கு எந்த துன்பமும் வராது. எல்லாமே வெற்றிதான். நள்ளிரவு 1 மணி. வரவேற்பு மேடையில் நின்று கொண்டிருந்தார்கள் வாஞ்சியும் கோபிகாவும். கையில் ஒரு கவருடன் மேடை ஏறினார் வாஞ்சியின் பழைய ஹெச்ஆர். வாஞ்சி, உன்னால எனக்கு பழைய கம்பெனில வேலை போச்சு. ஆனா அடுத்த வாரமே இன்னொரு கம்பெனில 2 மடங்கு சம்பளத்துக்கு வேலை கிடைச்சது. அதுக்கு என்னாலான ஒரு நன்றி கடன். என்னோட புது கம்பெனில உனக்கு ஒரு 1,00,000 சம்பளத்துல வேலை. இந்த ஆர்டர். கவரை நீட்டினார். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.